ഇന്ന് രാത്രി നമ്മളെല്ലാവരും ഒരു ഹോട്ടലിൽ ഭക്ഷണം കഴിക്കാൻ പോകുന്നെന്ന് അങ്ങ് ചിന്തിക്കുക. இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாருமே ஒரு உணவு விடுதி ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க. രണ്ട് രീതിയിലുള്ള ഓപ്ഷനാണ് ആ ഹോട്ടലിലുള്ളത്. அந்த ஹோட்டல்ல இரண்டு வகை தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. ഒന്ന്, നിങ്ങൾക്ക് ആവശ്യത്തിന് ഭക്ഷണം കഴിക്കാം, എന്നിട്ട് പൈസ കൊടുത്താൽ മതി. ஒன்று, தேவையான அளவுக்கு விருப்பம் போல நீங்க சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கணும். രണ്ടാമത്തെ ഓപ്ഷൻ, നിങ്ങൾ എന്താണോ കഴിക്കാൻ പോകുന്നത് ആ കഴിക്കാൻ പോകുന്ന അതിന് അനുസരിച്ചുള്ള പൈസ ആദ്യമേ കൊടുക്കണം. പക്ഷേ എത്ര പൈസ കൊടുത്തോ അതിന് അനുസരിച്ച് മാത്രമേ കഴിക്കാവൂ. இரண்டாவது வாய்ப்பு, என்ன நீங்க சாப்பிட போறீங்களோ அதுக்கு உரிய தொகையை முதல்லயே கட்டிடணும். எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்களோ அதற்கு உரிய அளவு தான் சாப்பிடணும். ஆக ரெண்டு வாய்ப்பு. ഇതിലേതായിരിക്കും നിങ്ങൾ സെലക്ട് ചെയ്യുന്നത്? இந்த ரெண்டுல எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? செகண்டா? ஃபர்ஸ்ட் സെക്കൻഡ് രണ്ടും. ഫസ്റ്റിലെത്തത് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ളവരെ കഴിക്കാം, കഴിച്ചതിന് ശേഷം ഓർഡർ ചെയ്യുന്നെല്ലാം കഴിക്കുന്നു, അവസാനം പൈസ കൊടുത്താൽ മതി എന്താണെന്ന് നോക്കിയിട്ട്. முதல் வாய்ப்பு என்ன தெரியுமா? என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம், அதுக்கப்புறமா அதுக்குரிய பணத்தை கட்டினா போதும். அதான் முதல் வாய்ப்பு. രണ്ടാമത്തത്, നിങ്ങൾ ആദ്യം പൈസ കൊടുക്കണം, എത്ര പൈസ കൊടുത്താൽ അതിനനുസരിച്ച് മാത്രമേ കഴിക്കാവൂ. പിന്നെ അടുത്ത ടേബിളിൽ നോക്കിയിട്ട് ഇതുകൂടെ ഓർഡർ ചെയ്യണം എന്ന് പറഞ്ഞാൽ പറ്റത്തില്ല. இரண்டாவது வாய்ப்பு என்னன்னா, முதல்லயே பணத்தை செலுத்திடணும், அதுக்கு பொறுத்த மாதிரி நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் மேசையை பார்த்து அது கூட சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்லாம் நீங்க வாங்க முடியாது. எவ்வளவு கட்டியிருக்கீங்களோ அவ்வளவுக்கு தான் சாப்பிடணும். ഏത് வேணும்? சரி, இந்த ரெண்டுல எந்த இதை நீங்க ஃபர்ஸ்ட் உள்ளவரெல்லாம் கை தூக்கு. சரி, முதல் வாய்ப்பு எல்லாம் கை தூக்குங்க. எனக்கு முதல்ல சொன்னது, முதல்லயே பணத்தை கட்டாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கட்டுறது. ആദ്യം എൻജോയ് ചെയ്യണം, പിന്നെ പേ ചെയ്താൽ മതി. முதல்ல சாப்பிட்டு அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் செலுத்தணும். അതല്ലേ ഇഷ്ടം എല്ലാവർക്കും? அதான் எல்லாருக்கும். ആ കാര്യമാണ് നമ്മൾ ഇനി കേൾക്കാനായിട്ട് പോകുന്നത്. அந்த விஷயத்தை தான் இனிமே நம்ம கேட்க போறோம். പാപവും അതിന്റെ പരിണിത ഫലവും. பாவமும் அதற்குரிய பின் விளைவும். ഈ പാപത്തിന്റെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത ഇതാണ്. பாவத்தினுடைய மிக தனிச்சிறப்பு அதுதான். ആദ്യം മാക്സിമം എൻജോയ് ചെയ്യും, முதலாவது அதிகபட்ச அளவுக்கு அனுபவி. എല്ലാം കഴിഞ്ഞിട്ട് അവസാനമാണ് നമ്മൾ ക്രെഡിറ്റ് കാർഡും കൊണ്ട് പേയ്മെന്റ് കൊടുക്കും. எல்லாம் முடிந்தது பிறகு கடைசியில தான் கிரெடிட் கார்டை கொண்டு போய் கட்டணத்தை செலுத்த போறோம். അപ്പോൾ ഇത് വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു ക്ലാസ് ആണ്. ஆக இது மிக முக்கியம் வாய்ந்த வகுப்பு. ഈ പ്രായത്തിൽ നമുക്ക് ഇഷ്ടമുള്ള പോലെ നമ്മൾ ജീവിക്കാറുണ്ട്. இந்த வயதுல நம்ம மனம் போல வாழலாம். പക്ഷേ അതിന്റെ അവസാനം നമ്മൾ പേയ്മെന്റ് കൊടുക്കേണ്ട ഒരു ദിവസം വരും. ஆனால் இறுதியிலே இதற்கான கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் வரும். ഇപ്പൊ പാപവും അതിന്റെ പരിണിത ഫലവും, അതാണ് വിഷയം. ஆக பாவமும் அதன் விளைவும், பாவம் அதன் பின் விளைவு, அதுதான் நம்முடைய கருத்து. എന്താണ് പാപം? பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன சொல்லுங்க. ദൈവത്തിന് പിടിക്കാത്തത്. ഓക്കെ, ശരി. വേറെ? தேவனுடைய கட்டளைகளை மீறுதல். കൽപ്പന. ഓക്കെ, ബോയ്സ്, പാപം ചെയ്യാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് പറയാം. பாவம் என்றால் என்ன? தேவனை பிரிப்பது. ஓகே, சரி. ദൈവത്തിൽ നിന്ന് പിരിക്കുന്നത്. ഓക്കെ, വേറെ? வேற? നിങ്ങളുടെ ഇരിപ്പ് കണ്ടാത്തൊന്നും ഈ പരിപാടിയൊന്നും ആർക്കും അറിയത്തില്ല. உட்கார்ந்துக்க பார்த்தா பாவமே யாருக்கும் தெரியாத போல பாவம். എല്ലാം സ്വർഗത്തിൽ നിന്ന് വന്ന பாவமே தெரியாத பாவங்களப்பா. എല്ലാം ഇപ്പൊ സ്വർഗത്തിൽ നിന്ന് വന്നതേ ഉള്ളെന്ന് തോന്നുന്നു. இப்பதான் பரலோகத்துல வந்திருக்கும்போது தெரியுது எல்லாரையும் பார்த்தா. இன்னும் பாவமே அறியல. ദൈവത്തിന് പിടിക്കാത്തത്. ഓക്കെ, ചിൽഡ്രൻസ് മിനിസ്ട്രിയുടെ ഉത്തരം കിട്ടി. ഓക്കെ, വെരി ഗുഡ്. എന്താണ് പാപം? பாவம் என்றால் என்ன? നമ്മൾ അതിലോട്ട് പോകുകയാണ്. நம்ம அதை நோக்கி போறோம். വേദപുസ്തകത്തിലെ ഒരു വാക്യം, റോമൻസ് 3:23. ரோமர் 3-ாம் அதிகாரம் 23-வது வசனம். തിയോളജിയിലൊക്കെ മിസ്സിംഗ് ദ മാർക്ക് എന്ന് പറയുന്ന ഒരു പരിപാടിയുണ്ട്. லக்கை இழக்குதல் என்றுதான் இறையியல் சார்பாக அதனுடைய விளக்கம் கொடுக்கப்படும். അതായത് അമ്പെയ്യേണ്ട സ്ഥലം അതിന്റെ ഏറ്റവും നടുക്കാണ്. அதாவது நடுவுல பாருங்க, அதுதான் போய் சேர வேண்டிய லக்கு. അതിന്ന് തൊട്ടടുത്ത
ആ വെളുത്ത ഇതിലോട്ട് തൊട്ടടുത്തെത്തി, അവിടെയാണെങ്കിൽ പോലും ഔട്ടാണ്. அது பக்கத்துல இடம் இருக்கு பாருங்க, வளையம், அது ரொம்ப பக்கம் தான். ஆனா அங்க போய் சேர்ந்தா கூட அது பிழையே. ദൈവത്തിന്റെ നിലവാരത്തിൽ നിന്ന് താഴുന്നതെല്ലാം പാപമാണ്. தேவனுடைய நிலையிலிருந்து தாழ வருவது அல்லது விலகுவது அனைத்துமே பாவம் தான். ദൈവത്തിന് ഒരു സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്, അത് നമ്മൾ ആദ്യം മനസ്സിലാക്കണം. தேவனுக்கென்று ஒரு தரம் இருக்கிறது, அதை முதலாவது விளங்கிக் கொள்ளல் வேண்டும். ദൈവത്തിന് ദൈവത്തിൻ്റെതായ ഒരു പാറ്റേൺ ഉണ്ട്, ഒരു രീതിയുണ്ട്. தேவனுக்கு தமக்கே உரிய ஒரு முறை இருக்கிறது. നമ്മൾ എങ്ങനെ ജീവിക്കണം, എങ്ങനെ സംസാരിക്കണം, എങ്ങനെ ചിന്തിക്കണം, ഇതിലെല്ലാം ദൈവത്തിന് ഒരു പാറ്റേൺ ഉണ്ട്. நாம் எவ்விதம் வாழணும், எவ்விதம் பேசணும், எவ்விதம் நடைமுறையை செய்யணும் என்பதற்கெல்லாம் தேவனுக்கு ஒரு முறை இருக்கிறது. അപ്പൊ ദൈവത്തിന്റെ രീതിയിൽ നിന്ന് നമ്മൾ താഴ്ന്നു പോവുകയാണെങ്കിൽ നമ്മൾ പാപം ചെയ്യുന്നുണ്ട്. ஆக தேவனுடைய அந்த முறையிலிருந்து நாம் வீழ்ந்து போனால் அல்லது வீழ்ந்து போனால் அது பாவம். രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது விஷயம், അടുത്ത വാക്യം കൂടെ ഒന്ന് വായിക്കാം. അടുത്ത് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത് அடுத்த வசனம் வாசிங்க. സങ്കീർത്തനങ്ങൾ 51:4. சங்கீதம் 51:4. ആ, Psalm 51. ആ, ദൈവത്തിന് വിരോധമായി ഇഷ്ടമില്ലാത്തതെല്ലാം പാപമാണ്. தேவனுக்கு விரோதமாய் எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதோ அத்துணையும் பாவமே. ഈ ഉള്ള സത്യം പറയണം, നമ്മൾ ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിനാണോ ജീവിക്കുന്നത്, നമ്മുടെ ഇഷ്ടത്തിനാണോ ജീവിക്കുന്നത്? உண்மையை சொல்லணும். தேவனுக்கு பிடித்தது மாதிரி வாழுகிறோமா இல்லை நமக்கு பிடித்தது மாதிரி வாழுகிறோமா? உள்ளதை சொல்லணும். ഇൻ ബിറ്റ്വീന് நமக்கு பிடிச்சது. ഓക്കെ. ഞായറാഴ്ച നമ്മൾ ആർക്ക് ഇഷ്ടമുള്ള പോലെ ജീവിക്കും. ஞாயிற்றுக்கிழமை யார் விருப்பப்படி வாழுவோம், யாருக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு பிடிச்சது மாதிரி? தேவனுக்கு பிடிச்சது மாதிரி. തിങ്കളോ? திங்கக்கிழமை எனக்கு பிடிச்ச மாதிரி. செவ்வாய்க்கிழமை எனக்கு பிடிச்ச மாதிரி. புதன்கிழமை. ഞാൻ കഴിഞ്ഞ ആഴ്ച ഇതേ ഒരു ചോദ്യം വേറൊരിടത്ത് ചോദിച്ചു. வேற இடத்துல கடந்த வாரம் இதே கேள்வியை கேட்டேன். അപ്പോൾ ഒരു പെൺകുട്ടി ചാടി എഴുന്നേറ്റിട്ട് പറഞ്ഞു, ஒரு பெண் எழுந்து சொன்னால், குதித்து சொன்னார், അങ്കിളെ ഞായറാഴ്ച ഞാൻ ദൈവത്തിന് ഇഷ്ടമുള്ള, அங்கிள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆண்டவருக்கு விருப்பமானவள், തിങ്കളാഴ്ച എന്റെ പപ്പയ്ക്കും മമ്മിക്ക് ഇഷ്ടമുള്ള പോലെ ജീവിക്കും, திங்கக்கிழமை எங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பப்படி நான் இருப்பேன், ചൊവ്വാഴ്ച എനിക്ക് ഇഷ്ടമുള്ള പോലെ ഞാൻ ജീവിക്കും, செவ்வாய்க்கிழமை எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்வேன், പിന്നെ ബുധനാഴ്ച அப்புறம் புதன்கிழமை എനിക്കൊരു ലവർ ഉണ്ട്, അവന് ഇഷ്ടമുള്ള പോലെ ഞാൻ ജീവിക്കും, எனக்கு ஒரு லவர் இருக்கிறான், அவன் விருப்பப்படி நான் செய்வேன். നമ്മൾ ഓരോ ദിവസം ഇങ്ങനെ മാറ്റി മാറ്റി വെച്ചിരിക്കുകയാണ് ഓരോരുത്തർക്ക് വേണ്ടി. இப்படி ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய விருப்பப்படி செய்வதற்காக. ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ലാത്തതെല്ലാം പാപമാണ്. தேவனுக்கு விருப்பம் இல்லாத அனைத்தும் பாவம். വേറൊരു വാക്യം കൂടെ ഉണ്ട്, மற்றொரு வசனம் இருக்கிறது. അവിടെ ആ വാക്യത്തിൽ അതിന്റെ താഴോട്ട് വായിച്ചു, അതിന്റെ താഴോട്ട് 54-ന്റെ 51-ന്റെ 4-5 വാക്യങ്ങൾ. 51ஆம் சங்கீதத்தினுடைய 4-5வது வசனத்தை படிக்கலாம். ആ ആ ആ ആ ഓക്കെ, മതി. മതി. നമുക്കൊരു തെറ്റിദ്ധാരണയുണ്ട്, நமக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. നമ്മൾ എന്ത് ചെയ്താലും ആരും കാണത്തില്ല, நம்ம என்ன செஞ்சாலும் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ദൈവമക്കൾ കാണിക്കുന്ന ഏറ്റവും വലിയ അബദ്ധം എന്തെന്നറിയാമോ? தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய ஒரு ஏமாற்று இல்லைஎன்றால் பிழையானது, ദൈവത്തിന് കാണാൻ പറ്റും എന്നുള്ള കാര്യം പോലും നമ്മൾ ചിന്തിക്കുകയാണ്, ദൈവം ഒന്നും കാണത്തൊന്നുമില്ല എന്ന്. தேவனாலே பார்க்க முடியும் என்கிற காரியத்தை கூட நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர்லாம் பார்க்க மாட்டாரு. എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം எபேசியர் நிருபம் 2:1 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். അതിക്രമങ്ങളാലും പാപങ്ങളാലും മരിച്ചവരായിരുന്നു നമ്മൾ. അക്രമങ്ങളിനാലും പാപങ്ങളിനാലും മരിച്ചവരായി ഇരുന്നീர்கள். അപ്പൊ അതിന്റെ ഒരു ആശയം ശ്രദ്ധിച്ചു കേട്ടോണം. ചില സ്ഥലങ്ങളിൽ നമ്മൾ ഗവൺമെന്റിന്റെ ഈ ആർമി അങ്ങനെയുള്ള സ്ഥലങ്ങളിലൊക്കെ പോകുമ്പോൾ അവിടെ എഴുതി വെച്ചിരിക്കും, ട്രസ്പാസസ് വിൽ ബി പ്രോസിക്യൂട്ടഡ്.
இது கவனிங்க, சில இடங்களில் இராணுவ பகுதி போன்ற அரசு சார்ந்த இடங்களில் ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கும், மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். അതിക്രമിച്ചു പോയാൽ ദൈവം പണിഷ്മെന്റ് തരും. மீறி சென்றால் தேவன் தண்டனை தருவார். നമ്മൾ ഏതെങ്കിലും വീട്ടിൽ അതിക്രമിച്ച് കയറിയിട്ടുണ്ടോ? எந்த வீட்டிலேயாவது மீறி புகுந்திருக்கிறோமா? அத்துமீறி நுழைதல். ഇവിടെ ആരെങ്കിലും അടുത്ത ആളുടെ വീട്ടിലോ എവിടെയെങ്കിലും കയറി പോയിട്ടുണ്ടോ? யாராவது பக்கத்து வீட்டிலேயே அடுத்தவங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்களா? ഉണ്ടോ? அத்துமீறி நுழைதல். யார் வீட்டிலேயாவது யாராவது போயிருக்கீங்களா? அப்படி മതിൽ ചാടി പോയിട്ടുണ്ടോ? சுவர் குதித்து போயிருக்கீங்களா? മരത്തിൽ കൂടെ ചേറി അപ്പുറത്ത് ചാടിയിട്ടുണ്ടോ? மரத்தில் ஏறி அந்த பக்கம் குதிச்சு போயிருக்கீங்களா? ഹോസ്റ്റലില് മതിൽ ചാടി അപ്പുറത്ത് പോയിട്ടുണ്ടോ? விடுதியில சுவர் குதிச்சு அந்த பக்கம் தப்பிச்சு போயிருக்கீங்களா? அது உண்டுன்னு வரணும். ആമ്പിള്ളാര് பையங்க அப்படி உண்டு தானே? ചിലരുണ്ട്. പെമ്പിള്ളേർ ആരെങ്കിലും, നിങ്ങൾ ആരെങ്കിലും ആമ്പിള്ളാരുടെ റൂമിൽ കയറി പോകൂ? நீங்க யாராவது பையங்க ரூமுக்கு போவீங்களா? அத்துமீறி പോകത്തില്ലല്ലോ. போக மாட்டீங்கல்ல? പക്ഷെ നമ്മളെല്ലാരും പോവും. ஆனா நம்ம எல்லாருமே போவோம். നമ്മൾ ഇവിടെ ഇരിക്കുന്നെങ്കിലും நாம் இங்கேயே உட்கார்ந்திருந்தாலும் അനേകരുടെ റൂമിൽ നമ്മുടെ മനസ്സ് ഇങ്ങനെ പറന്ന് പറന്നു പോകും. அநேகருடைய அறைக்குள்ளே நம்முடைய மனது இப்படியே பறந்து பறந்து செல்லுகிறது. അവര് പോലും അറിയാതെ ജനലിന്റെ അകത്തൂടെ കയറും. அவங்களுக்கே தெரியாம ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சிருது. നിങ്ങളിപ്പോ ഇവിടെ ഇരിക്കുകയാണെങ്കിലും നിങ്ങൾ പല റൂമിനകത്തും ഇങ്ങനെ நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தா கூட பல பேர் ரூமுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கீங்க நினைவுல. നമ്മുടെ ഒക്കെ മനസ്സുകൊണ്ട് നമ്മൾ അനേക വീടുകൾ അതിക്രമിച്ചു കയറിയിട്ടുണ്ട്. நாமெல்லாம் நம்முடைய மனதினாலே அநேக வீட்டுக்குள்ள அத்துமீறல் செய்திருக்கிறோம், நுழைஞ்சிருக்கிறோம். നമ്മുടെ മനസ്സുകൊണ്ട് അനേകരുടെ പ്രൈവസിക്ക് അകത്ത് കയറിയിട്ടുണ്ട്. അതാണ് പാപം. நம்முடைய மனதினாலே அநேகருடைய தனிமையில் நுழைந்திருக்கிறோம், அது பாவம். ഇനി നാലാമത്തെ ഒരു കാര്യം കൂടെ ഉണ്ട്. இனி நான்காவது விஷயம் இருக்கிறது. അത് ഏറ്റവും രസമാണ്. அது மிகவும் சுவாரஸ்யமானது. ഒരാൾ പത്രം വായിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஒரு ஆளு செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறாரு. നിങ്ങൾ അയാളെ കണ്ടാൽ ആദ്യം എന്തോ ആയിരിക്കും പറയുന്നത്? நீங்க அவரை பார்த்ததும் முதலாவது என்ன சொல்லுவீங்க? എന്തുണ്ട് പുതിയ വാർത്ത പെട്ടെന്ന് പറ, ഞാനും കേൾക്കട്ടെ, ഞാൻ നിന്റെ കൂടെ ഇരിക്കട്ടെ എന്ന് പറയോ? நான் என்ன புது செய்தி படிக்க சொல்லுங்க, நானும் உங்க கூட உட்காந்து படிக்கட்டுமான்னு சொல்லுவீங்களா? ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, என்னங்க புது செய்தி, நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கட்டுமா அப்படி கேட்பீங்களா? നമ്മൾ അയാളെ കാണുമ്പോൾ ആദ്യം എന്തോ പറയും? அவரை பார்த்ததும் முதல்ல என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பையங்க, சொல்லுங்க. அது படம் தெரியலையா? ഒരാൾ പത്രം വായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു, റെയിൽവേ ട്രാക്കിലാണ്. ஒருத்தர் ரயில்வே தண்டவாளத்துல, படம் தெரியுதா இல்லையா? தண்டவாளத்து நடுவில் நாற்காலி போட்டு செய்தித்தாள் படிச்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஒதுங்க, நானும் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லுவீங்களா? அப்புறம் തലയ്ക്ക് അയാൾ എങ്ങനെയെങ്കിലും രക്ഷിക്കാൻ നോക്കും. എത്രയും പെട്ടെന്ന് മാറുന്നു പറയും. அப்படி ஒரு தண்டவாளத்து நடுவில் உட்காந்து பேப்பர் படிச்சா நம்ம சொல்லுவோம், சீக்கிரமா இங்கிருந்து விலகு, ஒதுங்கிப்போ, ஓரமா போன்னு சொல்லுவோம். அதான் சொல்லுவோம். ഉടനെ അയാൾ പറയാണ്, ഞാൻ എനിക്ക് ഇഷ്ടമുള്ളിടത്തിരിക്കും. உடனே அவர் சொல்லாரு, எனக்கு பிடிச்ச இடத்துல நான் உட்கார்ந்து இருப்பேன். നിങ്ങൾ ആര് ചോദിക്കാൻ? என்னை கேட்கறதுக்கு நீ யாரு? അങ്ങനെ പറഞ്ഞാൽ എന്തായിരിക്കും അടുത്ത് സംഭവിക്കുന്നത്? அப்படி ஒருத்தர் சொல்றோம், அவர் இப்படி பதில் சொன்னால் அடுத்து என்ன நடக்கும்? കുറച്ച് കഴിയുമ്പോൾ, கொஞ்ச நேரம் கழிஞ்சா ഇയാളുടെ ചിത്രം പത്രത്തിൽ വരും, இவருடைய படம் பத்திரிகையில் வரும். ആണല്ലയോ? அப்படித்தானே? അപ്പൊ സ്വന്തം ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് അങ്ങ് ഇരിക്കുകയാണ്. പക്ഷേ ഇതിന്റെ പിന്നിൽ അപകടം അറിയുന്നില്ല. தன்னுடைய சுய விருப்பத்தின்படியாக அமர்ந்திருக்கிறார், ஆனால் அதனுடைய விளைவு பின்னால தெரியும். ஐசையா 53:6. ஏசாயா 53:6. ബൈബിളുള്ള എല്ലാവരും ബൈബിൾ എടുത്ത് വായിച്ചു. வேதாகமத்தை வச்சு கொண்டு வந்திருக்க எல்லாருமே கொஞ்சம் வேகமா எடுத்தவங்க படிச்சாலும் நீங்க எல்லாம் அந்த பகுதியை திருப்புங்க. ശ്രദ്ധിച്ചു കേട്ടോണം. അവനവൻ താന്താന്റെ വഴിയിലോട്ട് പോയി തിരിഞ്ഞു. கவனமாய் கேளுங்க. அவனவன் தன் தன் வழியிலே போனான், அந்த வழியை நோக்கி திரும்பினான். എല്ലാവരും വായിച്ചെന്ന് വിചാരിക്കുകയാണ്. எல்லாரும் இதை எடுத்து வாசித்து நினைக்கிறேன். നമ്മൾ നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചാണോ ജീവിക്കുന്നത്, അതോ ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചാണോ? நாம் ചോദിച്ചതാണ്. நம்முடைய விருப்பத்தின்படியாக வாழுகிறோமா, இல்லை
தேவனுடைய விருப்பத்தின்படி வாழுகிறோமா என்றுதான் கேட்டோம். നമ്മൾ രാവിലെ എഴുന്നേക്കുന്നത് തുടങ്ങി നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചാണ് ജീവിക്കുന്നത്. காலையில எழுந்தது முதல் நம்முடைய விருப்பம் போல நமது மனம் போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். നമ്മുടെ പാരന്റ്സിന് നമ്മൾ രാവിലെ എത്ര മണിക്ക് എഴുന്നേക്കണം എന്നാണ് ഇഷ്ടം? நம்முடைய பெற்றோரை பொறுத்த மட்டும் நாம எத்தனை மணிக்கு எழும்புன்னு அவங்க விரும்புறாங்க? 5 മണി. 5 மணிக்கு நம்ம எந்திக்கணும் அப்பா அம்மா விரும்புறாங்க. നമ്മൾ എത്ര മണിക്ക് എഴുന്നേക്കും? ஆனா நாம எத்தனை மணிக்கு எந்திப்போம்? 8, 10. അപ്പൊ ആരുടെ സമയത്തിന് നമ്മൾ തുടങ്ങുന്നത് തന്നെ ആരുടെ സമയം വെച്ചാണ്? சரி, அப்போ ஆரம்பமே யாருடைய விருப்பத்தின்படி தான் தொடங்குறோம்? നമ്മുടെ ഇഷ്ടത്തിന്. நம்முடைய விருப்பத்தின்படி தொடங்குறோம். ഇനി എഴുന്നേറ്റ ഉടനെ തന്നെ പാരന്റ്സ് അടുത്ത് എന്ത് പറയും? சரி, எந்திரிச்ச உடனேயே பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? പല്ല് തേക്കാൻ. പല്ല് തേക്കാൻ പറയും. பைபிள் படிக்கலாம் ஒருவருக்கு இருக்கட்டும், பல்லு விளக்குன்னு சொல்லுவாங்க. അപ്പൊ നമ്മൾ എന്ത് ചെയ്യും? அப்ப நம்ம என்ன செய்வோம்? താങ്ക് യു മമ്മി, ഞാൻ ഇപ്പൊ പോയി പല്ല് തേക്കാം. மம்மி ரொம்ப நன்றி, உடனே போய் பல் விளக்கிறேன் அப்படி சொல்லுமா? നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചുള്ള സമയത്തിനായിരിക്കും നമ്മൾ പല്ല് തേക്കുന്നത്. நமக்கு எப்போ சௌரியமா இருக்கோ அப்பதான் நம்ம போய் பிரஷ் பண்ணுவோம். ഇനി പല്ല് തേപ്പ് കഴിഞ്ഞിട്ട് അടുത്തെന്താണ്? சரி, இனி பல் தேய்ச்சி விட்டாச்சு, அடுத்து என்ன? കോഫി. കോഫി കൊണ്ടുവച്ച് തണുത്ത് അതിനകത്തൊരു 10-12 ഈച്ചയൊക്കെ വീഴുമ്പോഴേ നമ്മൾ കഴിക്കത്തുള്ളൂ. காஃபியை கொண்டு வச்சு ஆறி ஒரு 10-12 ஈ எல்லாம் உள்ள செத்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காஃபி எடுப்போம். ഇനി അത് കഴിഞ്ഞിട്ട് പാരന്റ്സ് എന്ത് പറയും? சரி, இதுக்கு அப்புறம் பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? കഴിക്കാൻ പറയും, சாப்பிட சொல்லுவாங்க. കൊണ്ടുവച്ച ഉടനെ നമ്മൾ എടുത്ത് കഴിക്കോ? சாப்பாடை வச்ச உடனே எடுத்து சாப்பிட்டுருவோமா? നമ്മൾ നമ്മുടെ ഇഷ്ടത്തിനുള്ള സമയത്തിനേ കഴിക്കത്തുള്ളൂ. நமக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்பதான் சாப்பிடுவோம். ഇനി നമുക്ക് ഇഷ്ടമുള്ളത് അതേ എടുത്ത് കഴിക്കത്തുള്ളൂ. இனி நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் எடுத்து சாப்பிடுவோம். ഇനി കഴിച്ചു കഴിഞ്ഞിട്ട് അടുത്ത പറ. சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? പാരന്റ്സ് പറയുന്ന അടുത്ത കാര്യം. அடுத்து பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? வேலையை பாரு. വീട്ടു ജോലി നമ്മൾ ആരെങ്കിലും ചെയ്യോ? வீட்டு வேலை செய்வாங்க. யாராவது செய்வோமா வீட்டு வேலையை? അത് 2-3 പ്രാവശ്യം നമ്മുടെ ബാക്കിൽ നിന്ന് പറഞ്ഞ് നടന്ന് അവസാനം അവര് ടയർഡ് ആകുമ്പോ നമ്മൾ ചെയ്യാൻ തുടങ്ങും. 2-3 தடவை நம்மகிட்ட சொல்லி சொல்லி அவங்களே அலுத்து போனதுக்கு பிறகு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்போம். നിങ്ങൾ ഉറങ്ങാൻ കിടക്കുന്നത് ഉൾപ്പെടെ ആരുടെ സമയത്തിനനുസരിച്ചാണ്? நீங்க தூங்க போறீங்க பாருங்க, படுக்க நேரம், அது உள்பட யாருடைய விருப்பத்திற்கு இணங்க செய்றீங்க, யார் பிடிச்ச மாதிரி செய்றீங்க? എത്രയോ വട്ടം നമ്മുടെ കട്ടിലിന്റെ അടുത്ത് വന്നിട്ട് പറഞ്ഞിട്ടുണ്ട്, മാറ്റി വെക്കടാ നിന്റെ മൊബൈല്, കിടന്നുറങ്ങടാ എന്ന് പറഞ്ഞിട്ട്. എന്നാലും നമ്മൾ ഉറങ്ങത്തില്ല. எத்தனையோ முறை நம்ம கட்டில் பக்கத்துல வந்து மொபைல் போனை தூக்கி தூர வை அப்படின்னு சொல்லி இருக்காங்க, ஆனாலும் அதை கேட்கலையே. രാവിലെ മുതൽ രാത്രി വരെ നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചാണ് നമ്മൾ ജീവിക്കുന്നത്. காலை முதல் இரவு வரைக்கும் நமக்கு பிடிச்சது மாதிரி தான் வாழுறோம். എന്നിട്ട് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ എന്തോ പ്രാർത്ഥിക്കും? இப்படிலாம் இருந்துட்டு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? നിന്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് ജീവിക്കാൻ എന്നെ സഹായിക്കണേ. உமது சித்தம் போல உம விருப்பம் போல வாழுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. നമ്മൾ പാട്ട് പാടുമ്പോഴും അങ്ങനെയുള്ള പാട്ടുകളൊക്കെയാണ് പാടുന്നത്. நம்ம பாடும்போதெல்லாம் அப்பேற்பட்ட பாடலை தான் பாடுவோம். പക്ഷെ ജീവിതം മുഴുവൻ നേരെ തിരിച്ചാണ്. ஆனால் வாழ்க்கை முழுவதுமே நேர் எதிராக. അപ്പൊ ഞാൻ ഈ പറഞ്ഞു വരുന്ന എന്റെ ആശയം, പാപം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ് അത് പറയാനാണ് ഇത്രയും ഞാൻ പറഞ്ഞത്. நான் சொல்லுவதனுடைய கருத்து என்னவென்றால், பாவம் என்றால் என்ன என்பதை சொல்லுவதற்குத்தான் இத்தனையும் சொல்கிறோம். യേശു കർത്താവ് ഈ ഭൂമിയിൽ വന്നപ്പോ, கர்த்தராகிய இயேசு இவ்வுலகத்துக்கு வந்தபோது, യേശു കർത്താവിന്റെ ജീവിതം മുഴുവൻ എടുത്ത് പഠിച്ചാൽ അറിയാം. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை முழுவதும் எடுத்து கற்றுக்கொண்டால் தெரியும். ജോൺ 6:38. யோவான் 6:38. സ്വർഗത്തിലെ മഹാദൈവം ഈ ഭൂമിയിൽ വന്നു. பரலோகத்தின் பெரிய ஆண்டவர் இவ்வுலகத்துக்கு வந்தாரு. വന്നിട്ട് യേശു കർത്താവ് തന്നെ പറയാണ്, ഞാൻ സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നു, പക്ഷേ എന്റെ ഇഷ്ടം ഞാൻ ചെയ്യത്തില്ല. வந்துவிட்டு இயேசு கிறிஸ்தாமே சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், ஆனால் என் சித்தம், அதாவது எனது விருப்பத்தின்படி நான் செய்வதில்லை. നമ്മൾ എപ്പോഴും മനസ്സുകൊണ്ട് പറയുന്നത് എന്താണ്? நாம் மனதினாலே எப்போதும் சொல்லுவது என்ன? ദിസ് ഈസ് മൈ ലൈഫ്, ദിസ് ഈസ് മൈ ലൈഫ്, ഐ ഹാവ് സം ഡ്രീംസ്. എന്റെ ജീവിതം ഞാൻ എനിക്ക് ഇഷ്ടമുള്ള ചെയ്യും. இது என் வாழ்வு, இது என் வாழ்வு, எனக்கு என்ற கனவுகள் உண்டு, அதன்படி வாழ்வேன். ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം ചെയ്ത് ജീവിക്കുന്നത് പോലെ സുഖം ഈ ഭൂമിയിൽ വേറെ ഒന്നുമില്ല. தேவனுடைய சித்தத்தின்படியாய், அதாவது தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க வாழ்வது போன்ற ஒரு செம்மையான சௌகரியம் வேற எதிலும் கிடையாது. നമ്മൾ ഇത്രയും മെന്റൽ ടെൻഷനും സ്ട്രഗിളും ഒക്കെ
ഇതൊക്കെ നമ്മൾ അനുഭവിക്കുന്നതിന്റെ പ്രധാനപ്പെട്ട കാരണം നമ്മൾ നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് ജീവിക്കുന്നുണ്ട്. நாம் எந்த அளவிற்கு ஒரு மனச்சோர்வு, எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இவைகளை கொண்டு வாழுவதற்கு காரணம் நாம் நம்முடைய சுய மனதின்படியாய் வாழ விரும்புகிறோம். യോഹന്നാൻ 14:31. யோவான் 14:31. ആ പിതാവിന്റെ ഇഷ്ടം ചെയ്യുന്നുവെന്ന് ലോകം അറിയട്ടെ. பிதாவின் சித்தம் செய்வதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும். നമ്മളിപ്പോ ചെയ്യുന്ന എന്താണ്? എന്റെ ഇഷ്ടം നടക്കണമെന്ന് ലോകം അറിയണം. நாம் என்ன செய்கிறோம்? என்னுடைய விருப்பம் நிறைவேறுகிறது என்பதை உலகம் அறியணும். കഴിഞ്ഞ ചില മാസങ്ങൾക്ക് മുമ്പ് ഒരു പയ്യനെ മെഡിക്കൽ കോളേജിൽ ഞാൻ കാണാനായിട്ട് പോയി. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவ கல்லூரியில ஒரு பையனை நான் பார்க்க போயிருந்தேன். ആ പയ്യൻ എന്നോട് കരഞ്ഞുകൊണ്ട് പറയുക, அப்போ அழுது கொண்டே அந்த பையன் சொன்னா, ഞാൻ എൻ്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് ബൈക്കും എടുത്ത് എൻ്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചുള്ള സ്പീഡിൽ പോയി. நான் பைக் எடுத்து என் மனம் போல வேகத்துல போனேன். എൻ്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചുള്ള സ്പീഡിൽ പോയി വാഹനത്തിലിടിച്ചു. ഞാൻ ദണ്ട് ഇപ്പം ആക്സിഡൻ്റായി കിടക്കുകയാണ്. என் விருப்பம் போல மனம் போன வேகத்துல என் பைக் எடுத்துட்டு போனேன். ஒரு வாகனத்துல மோதினேன். விபத்து ஏற்பட்டு இப்பொழுது நான் படுக்கையில் இருக்கிறேன். സ്വന്തം ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് ജീവിക്കുമ്പോൾ അതിൻ്റെ പിന്നിൽ വരുന്ന അപകടം നമുക്ക് ചിന്തിക്കാൻ പോലും പറ്റത്തില്ല. சுய விருப்பத்தின்படியாக வாழும்போது அதனாலே வருகிற பின் விளைவுகளை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. യോഹന്നാൻ 12:49. யோவான் 12:49. വെരി ഗുഡ്. നല്ല ഡിജിറ്റൽ ശബ്ദത്തിലാണ് കേൾക്കുന്നത്. நல்ல ஒரு டிஜிட்டல் குரல் പലയിടത്തുനിന്ന് ശബ്ദം കേൾക്കുന്നുണ്ട്. വെരി ഗുഡ്. പല ഇടങ്ങളിലിருந்து കുരൽ എഴുമ്പുகிறது. നല്ലത്. ഇവിടെ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ, ദൈവം യേശുവർത്ത പറയാണ്, ഞാൻ എന്തോ പറയണമെന്ന് പോലും സ്വർഗത്തിലെ ദൈവം തീരുമാനിക്കും. അതേ ഞാൻ പറഞ്ഞിട്ടുള്ളൂ. இங்க சொன்னதை கவனிச்சீங்களா? கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறார்? பேசுவது கூட நான் என் சுயமாய் பேசவில்லை, பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி பேசுகிறேன், அதைத்தான் பேசியிருக்கிறேன். നമ്മൾ സംസാരിക്കുന്ന 90% നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചാണ്. நாம் பேசுகிற 90 விழுக்காடு நமது விருப்பத்தின் பிரகாரமாக. അപ്പോൾ പാപം എന്താണെന്നാണ് ഇത്രയും സമയം ഞാൻ പറഞ്ഞത്. பாவம் என்றால் என்ன என்பதைத்தான் இவ்வளவு நேரமும் நான் உரைத்தேன். പാപത്തിന്റെ ശിക്ഷയിലോട്ട് പോവുകയാണ്. பாவத்தின் தண்டனைக்கு போகிறோம். പ്രധാനമായിട്ടുള്ള പാപത്തിന്റെ ശിക്ഷ എന്ന് പറഞ്ഞാൽ നിത്യ നരകമാണ്. பாவத்திற்காக இருக்க தண்டனையில் மிக முக்கியமானது என்று சொன்னால் நித்தியமான நரகம். ദൈവത്തിൽ നിന്ന് എന്നേക്കുമായി അകലുക. தேவனிலிருந்து என்றென்றுமாக அல்லது நிரந்தரமாக பிரிதல். എന്നാൽ ഇന്ന് നമ്മൾ പ്രധാനമായിട്ട് ചിന്തിക്കാൻ പോകുന്നത്, ஆனால் இன்றைக்கு இன்றியமையாத வகையிலே நாம் சிந்திக்கவிருப்பது, ദൈവത്തെ അറിഞ്ഞ നമ്മൾ പാപം ചെയ്താലുള്ള ശിക്ഷ എന്താണ്? தேவனை அறிந்த நாம் பாவம் செய்தால் வரும் தண்டனை என்ன? ഒരു വിശ്വാസിയായ ഞാൻ പാപം ചെയ്താൽ എന്തൊക്കെയാണ് സംഭവിക്കാൻ പോകുന്നത്? ஒரு விசுவாசியாய் இருக்கிற நான் பாவம் செய்தால் என்னவெல்லாம் பின்விளைவாக நிகழும்? വിശ്വാസി അല്ലാത്ത ഒരാൾ പാപം ചെയ്താൽ അയാൾ നിത്യ നരകത്തിലോട്ട് പോകും. விசுவாசி அல்லாத அவிசுவாசியான ஒருவர் பாவம் செய்தால் நித்தியமான நரகத்துக்கு செல்லுவார். അപ്പൊ അയാളെ കുറിച്ച് ഇനി നമ്മൾ കൂടുതലൊന്നും പഠിക്കേണ്ട കാര്യമില്ല. இனி அந்நபரை குறித்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை. ഈ ക്യാമ്പിൽ വന്നിട്ടുള്ള ഏതെങ്കിലും കുട്ടികൾ ഇതുവരെയും ദൈവത്തെ രക്ഷകനും കർത്താവുമായിട്ട് സ്വീകരിച്ചിട്ടില്ല എങ്കിൽ നിത്യ നരകമാണ് നമ്മുടെ പാപത്തിന് കിട്ടുന്ന ശിക്ഷ. இப்போது இந்த முகாமுக்கு வந்திருக்கிறவர்களில் பையனோ பிள்ளையோ இதுவரைக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நித்தியமான நரகம்தான் പാപത്തിൻ ദണ്ഡന. എന്നാൽ രക്ഷിക്കപ്പെട്ടു, സ്നാനപ്പെട്ടു, ചിലപ്പോൾ സഭയിലൊക്കെ ശുശ്രൂഷ ചെയ്യുന്നവരായിരിക്കാം, അങ്ങനെയുള്ള നമ്മൾ പാപം ചെയ്താൽ എന്താണ് സംഭവിക്കുന്നത്? ஆனால் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், ஒருவேளை சபையில ஏதாவது ஊழியங்கள் கூட ஈடுபட்டிருக்கலாம், அப்பேற்பட்ட நாம் பாவம் செய்தால் என்ன தண்டனை? എന്താണ് നിങ്ങളുടെ അഭിപ്രായം? உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? രക്ഷിക്കപ്പെട്ടവർ പാപം ചെയ്താൽ എന്തൊക്കെ സംഭവിക്കാൻ സാധ്യത? ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சா என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்து சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நித்திய நரகம் சொல்லிட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? பாய்ஸ் பையங்க சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ഇവിടെ രക്ഷിക്കപ്പെട്ട ആരും ഇല്ലേ? ரட்சிக்கப்பட்ட யாருமே இல்லையா? കമോൺ.
അക്കൗണ്ടബിലിറ്റി, ദൈവത്തോട് കണക്ക് പറയേണ്ടി വരും. ശരി, பாவம் செஞ்சா ஆண்டோட கணக்கு ஒப்புவிக்கணும். ரைட்டு. വേറെ யாரும் பாவம் செய்யல நினைக்கிறேன். இம்மையில் பாடுகள் லைஃப்ல ഈ ഭൂമിയിൽ വെച്ച് ശിക്ഷ തരും. ഓക്കെ, വെരി ഗുഡ്. വേറെ இந்த உலகத்தில் பாடுகள், அதாவது தண்டனை, அதானே அர்த்தம். വേറെ நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவம் செய்தால் நமக்கு என்ன நடக்கும், அதான் கேள்வி. சொல்லுங்க. നിത്യജീവൻ നഷ്ടപ്പെടും. ശരി. நான் கேள்வி என்ன, நித்தியஜீவன் ரட்சிக்கப்படும். கேள்வி எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவம் செய்தால் என்ன நடக்கும் அவங்களுக்கு? நியாய தீர்ப்பு வரும். ന്യായ തീർപ്പ് വരും. ഭൂമിയിൽ ശിക്ഷ കിട്ടും. ഉറവ് ബാധിക്കപ്പെടും. റിലേഷനെ ബാധിക്കും. വേറെ നമ്മൾ പാപം ചെയ്തോണ്ട് നമുക്ക് நம்ம பாவம் செஞ்சா நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை அடிச்சிருவாரு. എല്ലാരും എടുത്തിട്ട് അടിക്കും. அம்மா பிடிச்சு அம்மா அடிப்பாரு, அப்பா பிடிச்சு அப்பா அடிப்பாரு. അപ്പൊ സൂക്ഷിച്ചോളണേ. அதனால பார்த்து கவனமா இருங்க. മാതാപിതാക്കന്മാർക്ക് ഇടയ്ക്കിടയ്ക്ക് വരുന്ന നമ്മൾ കാരണമാണ്. அப்பா அம்மாவுக்கு அப்பப்போ உடம்பெல்லாம் போறது காரணம் நம்ம செஞ்ச பாவம் தான். ശരി. വേറെ മരണം. மரணம். யாருக்கு மரணம்? എങ്കിൽ ഇതോടെ ഒറ്റെണ്ണം ക്യാമ്പിന് വരത്തില്ല. அவ்வளவுதான். നമ്മളെല്ലാം കാറ്റ് പോയനെ. அப்படி வந்தா ஒரு ஆளும் கேம்புக்கு வந்து எல்லாமே அப்பமே போயிருப்போம். വേറെ வேற சொல்லுங்க. ബോയ്സ് ഗേൾസ് മരണം വരെ പറഞ്ഞു. ഇനി അതിനേക്കാളും കൂടുതൽ சாவு வரைக்கும் போயிட்டாங்க. நீ சொல்லுங்க. കമോൺ. உங்க கருத்து எது வந்தாலும் இந்த மாதிரி திறந்த மாதிரி சொல்லுங்க. பிள்ளைங்க சொல்றாங்களா, நீங்க சொல்லுங்க. அது தப்போ ரைட்டோ അப்புறம் பார்க்கலாம். മണ്ണിപ്പം കിടക്കും, അതിന്റെ കൂടെ അടിയും തരും. അടിയും തന്നു മണ്ണിപ്പം. ഓക്കെ ഓക്കെ ഗുഡ്. ഗേൾസ് ബോയ്സ് பாய் சொல்லுங்க. நம்ம பாவம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும்? ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് നടക്കുന്ന എല്ലാം അങ്ങ് പറഞ്ഞാൽ മതി. சரி, இப்ப என்ன நடக்க அது சொல்லுங்க. அதான் விஷயம். வரணும் இல்ல, என்னெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கோ அது சொல்லுங்க. ഓക്കെ. അപ്പൊ ഒന്നാമത്തെ കാര്യത്തിലോട്ട് പോവാണ്. அப்போ முதல் விஷயத்துக்கு நம்ம போறோம். നമ്മൾ എല്ലാവരും മനസ്സിലാക്കിയിരിക്കേണ്ട ഒരു കാര്യം, പാപം നമ്മുടെ ജീവിതത്തിൽ സംഭവിച്ചാൽ நம்ம எல்லாருமே விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம் வாழ்வில் பாவம் நடந்து விட்டால், அதாவது நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா அதான் அர்த்தம். ഏതൊരു പ്രവൃത്തി ചെയ്താലും അതിന്റെ പിന്നിൽ പരിണിത ഫലങ്ങളുണ്ട്. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்குரிய பின் விளைவு உண்டு. ഏത് പാപം നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്നാലും, நமது வாழ்வில் எந்த பாவம் வந்தாலும் ആ പാപങ്ങൾ നമ്മൾ ചിലപ്പോൾ ദൈവത്തോട് ഏറ്റു പറയും, ചിലപ്പോൾ ഉപേക്ഷിക്കും. அந்த பாவத்தை சில வேளைகளிலே கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோம், சில நேரங்களில் விட்டு விடுவோம். എന്നാലും പരിണിത ഫലം മാറിപ്പോകത്തില്ല. ஆனாலும் அதனுடைய பின் விளைவு நீங்குவதில்லை. ഒന്നുകൂടെ പറയാം, നമ്മൾ വിശ്വാസികൾ തെറ്റ് ചെയ്താൽ, ஒரு விஷயோட சொல்லுகிறோம், விசுவாசிகளாய் இருக்கிற நாம் பாவம் அல்லது குற்றம் செய்தால், നമുക്കത് മനസ്സിലായി തെറ്റാണെന്ന്, நாம் செய்தது பாவம் தவறு என்பதை நாம் விளங்கி கொண்டோம். നമ്മൾ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ പോയി ഏറ്റുപറഞ്ഞു, கர்த்தருடைய சமூகத்தில் போய் அறிக்கையிட்டோம், ഉപേക്ഷിച്ചു, அதை விட்டுவிட்டோம். എന്നാലും ஆனாலும் പരിണിത ഫലം അനുഭവിക്കേണ്ടി വരും. அதற்குரிய விளைவை அனுபவித்தே ஆகணும். ഒരു ഉദാഹരണം ഞാൻ പറയാം. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ഈ കൊച്ചു പിള്ളേർക്ക് രാത്രി കറണ്ട് പോകുന്ന സമയത്ത് കയറി തൊടാൻ ഇഷ്ടമുള്ള ഒരു സാധനമുണ്ട്. എന്താണ്? சின்ன பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ராத்திரில கரண்ட் போயிருச்சுன்னா அவங்க போய் பிடிக்க விரும்புகிற ஒரு பொருள் இருக்கு. ராத்திரி திடீர்னு கரண்ட் போயிடும், சின்ன பிள்ளைய கரண்ட் போனா பிடிக்க விரும்புவாங்க. கேண்டில். ക്യാൻഡിൽ. கேண்டில், மெழுகுவர்த்தி. അപ്പൊ മെഴുകുതിരി ഇങ്ങനെ കത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. இப்ப மெழுகுவர்த்தி இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. അപ്പോ കത്തിച്ചു വെച്ചു, അമ്മ കത്തിച്ചു വെച്ചു, அம்மா மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுட்டாங்க. അപ്പൊ ഒരു കൊച്ചുകുട്ടി ഇത് കണ്ടപ്പോ എനിക്ക് പോയി തൊടണം. அப்போ ஒரு சின்ன பிள்ளை அதை பார்த்தோன்னு நான் போய் அதை பிடிக்கணும் ஆசைப்படுது. ഉടനെ അമ്മ കുട്ടിയോട് പറഞ്ഞു, அப்போ அம்மா பிள்ளைகிட்ட சொன்னாங்க, നീ എങ്ങാനും അത് പോയി തൊട്ട് കഴിഞ്ഞാൽ നിന്റെ കൈ പൊള്ളും. நீ எப்போ அதை போய் தொட்டன்னு வச்சுக்கோ, உன் கை வந்து பொத்து போகும். നീ പോയി തൊട്ടാൽ ഞാൻ നിനക്ക് നല്ല അടിയും തരും. நீ தொட்டன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு அடியும் கொடுப்பேன். അമ്മ റൂമിനകത്തോട്ട് പോയി. அம்மா ரூமுக்குள்ள போனாங்க. ഈ കുട്ടി പതുക്കെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നോക്കി ആരുമില്ല. இந்த பிள்ளை கொஞ்சம் சுத்துமுத்தும் பார்த்தது, யாருமே இல்ல. പതുക്കെ ആ ക്യാൻഡിലിന്റെ അടുത്തോട്ട് மெதுவா போய் எரிகிற அந்த மெழுகுவர்த்தி பக்கம் போயிடுச்சு. കൈ ഇങ്ങനെ കൊണ്ടുപോയി, கையை அப்படியே കൊണ്ടുപോയി തൊട്ടപ്പോ ഒറ്റ കരച്ചിൽ. போய் நெருப்பை தொட்டன ஒரு அழுக. നിങ്ങൾ പേടിച്ചല്ലോ.
நீங்களாம் பயந்துட்டீங்களா? ഇതുപോലെ അമ്മയും പേടിച്ച് ഓടി വന്നു. இதே மாதிரி தான் அம்மாவும் பயந்து ஓடி வந்தாங்க. ഓടി വന്ന് നോക്കിയപ്പോ ഈ കരഞ്ഞുകൊണ്ട് നിൽക്കുന്ന കുഞ്ഞിനെയാണ് കണ്ടത്. ஓடி வரும்போது அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளையை தான் பார்த்தாங்க. അപ്പൊ കയ്യും പൊക്കി വെച്ച് ഈ കുഞ്ഞ് നിന്ന് കരയുകയാണ്. இப்போ கையையும் தூக்கி வச்சுட்டு இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. കൈ നോക്കിയപ്പോ പൊള്ളിയിട്ടുണ്ട്. கையை பார்த்தா அது வெந்து பொத்து போயிருக்குது. അമ്മ എന്തോ പറഞ്ഞു? തൊട്ടാൽ എന്ത് വരുമെന്ന് പറഞ്ഞു? அம்மா என்ன சொன்னாங்க? மெழுகுவர்த்தி தொட்டா என்ன செய்வோம்னு சொன்னாங்க? அடிப்பேன்னு சொன்னாங்க. അതാണ് പണിഷ്മെന്റ്. அதுதான் தண்டனை. പക്ഷെ തൊട്ടപ്പോ വേറൊരു സാധനം എക്സ്ട്രാ കിട്ടി. தொடும்போது வேறு ஒன்றும் கூடுதலாக கிடைச்சிருச்சு. അതെന്താണ്? அது என்னது? காயம். അതാണ് പരിണിത ഫലം. தீ காயம் தான் பின் விளைவு. അപ്പൊ ഈ അമ്മ ഓടി വന്നപ്പോ കുഞ്ഞിരുന്ന് കരയുകയാണ്. இப்போ அம்மா ஓடி வரும்போது பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது. അമ്മ അടിക്കുമോ ഇല്ലയോ? அம்மா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? സ്നേഹമുള്ള അമ്മ എന്ത് ചെയ്യും? அன்புள்ள அம்மா என்ன செய்வாங்க? അടിക്കത്തില്ല. அடிக்க അപ്പൊ மாட்டாங்க. കുട്ടി കരഞ്ഞു, അതുകൊണ്ട് കൊടുക്കാമെന്ന് പറഞ്ഞ ശിക്ഷ കൊടുക്കുന്നില്ല. பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது, அதனால அடிப்பேன்னு சொன்ன தண்டனைய இப்ப கொடுக்கறது இல்ல. അപ്പൊ ശിക്ഷ കുട്ടിക്ക് ഇളച്ചു കൊടുത്തു. നിന്നെ ശിക്ഷിക്കുന്നില്ല എന്നങ്ങ് തീരുമാനിച്ചു, இப்போ ക്ഷമിച്ചു. அப்போ பிள்ளைக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற தண்டனைய ரத்து பண்ணிட்டாங்க. அழுதுகிட்டு இருக்குது, அந்த தண்டனையை குறைச்சிட்டாங்க. ക്ഷമിച്ച உடனே അതിന്റെ കയ്യിലെ പൊള്ളല് മാറുമോ? அப்படி மன்னிச்ச உடனேயே அந்த தீ காய மாறிடுமா? അത് മാറത്തില്ല. அந்த வெந்த புண் ஆறாது. അപ്പൊ ശിക്ഷ വേറെ, പരിണിത ഫലം വേറെ. ஆக தண்டனை என்பது வேறே, பின் விளைவு என்பது வேறே. ന്യൂട്ടന്റെ തേർഡ് ലോ ഓഫ് മോഷൻ അറിയുന്ന ആരുണ്ട്? நியூட்டனுடைய மூன்றாவது விதி யாருக்கு தெரியும்? ബോയ്സ് ആരെങ്കിലും പറ. ഇതൊക്കെ അറിയാമെങ്കിൽ എപ്പോഴേ എഞ്ചിനീയർ ആയ. இதெல்லாம் படிச்சா நாங்க எப்பவுமே பெரிய இன்ஜினியர் இருப்போம் அப்படிங்களா? ഫോർ എവറി ആക്ഷൻ there is an equal and opposite reaction. വെരി ഗുഡ്. അപ്പോ അതാണ് കാര്യം. அதுதான் ஒவ்வொரு விசைக்கும் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் அதற்கு சமமான எதிராற்றல் உண்டு. ഇത് ഒരു സാധാരണ ദൈവത്തിന്റെ നിയമമാണ്. இது ஒரு சாதாரண தேவனுடைய கட்டளை. അതുകൊണ്ട് നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത് പരിണിത ഫലത്തിന്റെ വ്യാപ്തി എന്ന് പറയുന്നത് നമ്മൾ എന്ത് തെറ്റ് ചെയ്തോ അതിന്റെ വ്യാപ്തി പോലെ ഇരിക്കും. ஆக நாம் என்ன தவறு செய்தோமோ, எவ்வகையான தவறு செய்தோமோ அதை பொறுத்துதான் அதனுடைய விளைவின் அளவும் இருக்கும். ചെറിയ ചില പാപങ്ങളാണെങ്കിൽ പരിണിത ഫലവും ചെറുതായിരിക്കും. செய்கிற பாவம் சின்னதாக இருக்குமானால் அதன் விளைவும் சின்னதாகத்தான். എന്നാൽ ചില പാപങ്ങളുടെ പരിണിത ഫലം മരണം വരെ നമ്മൾ അനുഭവിക്കേണ്ടി വരും. ஆனால் ஒரு சில பாவத்தினுடைய பின் விளைவையோ சாகும் வரைக்கும் அனுபவிக்கணும். ക്ലാസ്സിൽ നിങ്ങൾ ആരെങ്കിലും, നമ്മളല്ല നമ്മുടെ കൂട്ടുകാരെങ്കിലും ഒരുത്തന്റെ പേന മോഷ്ടിച്ചു. வகுப்புல நம்ம நண்பர் யாராவது ஒருத்தங்க இன்னொருத்தருடைய பேனாவை திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. എൻ്റെ കൂടെ ഞങ്ങളുടെയൊക്കെ പണ്ടൊക്കെ സ്കൂളിൽ ഈ കഞ്ഞിയും പയറും കൊടുക്കുന്ന ഒരു പരിപാടിയുണ്ട്. முன்னால் நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது கஞ்சி பயிரெலாம் ஸ்கூலில் கொடுப்பாங்க, அந்த பழக்கம் இருந்துச்சு. அப்போ ഇതിൽ ഒരു പയ്യന് പയർ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. அப்போ ஒரு பையனுக்கு பயிர்னா ரொம்ப பிடிக்கும். അപ്പോൾ ബിനു എന്നാണ് അവൻ്റെ പേര്. அவன் பேர் பினு. അപ്പോൾ ഈ ബിനു ബാക്കിയുള്ള ഒരു കഞ്ഞിയും പയറും തിന്നോണ്ടിരിക്കുമ്പോൾ ഇവൻ എല്ലാവരുടെയും പയർ ഇങ്ങനെ മോഷ്ടിച്ചോണ്ട് പോകും. அவன் பினு மற்றவங்களாம் கஞ்சியும் பயிரும் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க பயிரெல்லாம் இவன் திருடிடுவான். അങ്ങനെ ഇവന് വട്ടപ്പേരായി, പയറു ബിനു എന്ന് പേരായി. அதனால இவனுக்கு ஒரு பட்ட பேரு பயிறு பிஜுன்னு பேரு. അപ്പൊ എല്ലാരും ഇവൻ ഏതാണ്ടാ പയറു ബിനു വരുന്നു, പയറു ബിനു വരുന്നു എന്നാണ് പറയുന്നത്. அப்ப எல்லாரும் அவனை பார்க்கும்போது பயிறு பிஜு வரான், பயிறு பிஜு வரான்னு அவனுக்கு பட்ட பேர் வச்சுட்டாங்க. അപ്പൊ ഈ ഇടയ്ക്ക് ഞാൻ അവനെ കണ്ടു. இப்போ சமீபத்தில் நான் அவனை பார்த்தேன். വയസ്സ് 45 കഴിഞ്ഞേ, வயசு 45க்கு மேல ஆயிடுச்சு. ഇപ്പോഴും അവനെ ആളുകൾ വിളിക്കുന്നത് ഏതാണ്ടാ പയറു ബിനു എന്നാണ്. இப்பவும் அவனை ஊர்க்காரன் கூப்பிடுவது பயிறு பிஜுன்னு கூப்பிடுறாங்க. അവൻ 4ാം ക്ലാസ്സിലോ 3ാം ക്ലാസ്സിലോ ചെയ്ത തെറ്റാണ്. 4ാം വകുപ്പോ 3ാം വകുപ്പോ പഠിക്കുമ്പോൾ செஞ்ச தப்பு. വർഷം 40 കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പോഴും ആളുകൾ വിളിക്കുന്ന പയറു ബിനു, പയറു ബിനു. 40 வருஷம் போனாலும் இப்பவும் மக்கள் அவனை பார்த்து பயிறு பிஜுன்னு தான் கூப்பிடுறாங்க. ചില ചെറിയ തെറ്റുകൾ ചിലപ്പോൾ കുറച്ച് നാൾ പരിണിത ഫലം അനുഭവിക്കേണ്ടി വരും. சில சின்ன தவறுகள் ஒருவேளை கொஞ்ச நாட்கள் அதனுடைய விளைவை அனுபவிக்க வேண்டி வரும். ചില പരിണിത ഫലങ്ങൾ ജീവിതകാലം മുഴുവൻ അനുഭവിക്കും. ஆனால் சில பின் விளைவுகளோ ஆயுள் முழுவதும் அனுபவிக்க வேண்டி வரும். ഒരിക്കലും ഒരു അമ്മ ഞങ്ങളുടെ അടുത്ത് കൗൺസിലിങ്ങിന് വന്നു. ஒரு விஷயம், ஒரு தாயார் ஆலோசனைக்கு எங்கிட்ட வந்தாங்க. അപ്പൊ ഈ അമ്മയായ ഈ സഹോദരി പണ്ട് ഞങ്ങൾ പഠിപ്പിച്ച ഒരു ക്യാമ്പിൽ പങ്കെടുത്തിട്ടുണ്ട് കൊച്ചുകുട്ടിയായി. இப்போ வந்திருக்கின்ற இந்த தாயார் தான் முன்பு நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு முகாமிலே ஒரு பிள்ளையார் நிலைமையில அந்த வயதிலே வந்து பங்கெடுத்திருக்காங்க. അന്നത്തെ ക്യാമ്പിൽ പറഞ്ഞ ഒരു വിഷയം ഈ അമ്മയുടെ മനസ്സിൽ ഇങ്ങനെ കിടന്ന് ട്രിഗർ ചെയ്യുകയാണ്. அன்றைக்கு
அந்த இளமை வயதிலே கேம்பிலே சொன்ன ஒரு வார்த்தை இந்த அம்மா மனதிலே இன்னும் அது துடித்து கொண்டே இருக்கிறது. ഗുഡ് റിലേഷൻഷിപ്പ് എന്നുള്ള വിഷയത്തിൽ ഒരു ക്ലാസ് എടുത്തു ഞാൻ. நல் உறவு என்கிற കരുത്തിലെ ഒരു വകുപ്പ് എടുക്കപ്പെട്ടത്. അപ്പൊ ആൺപിള്ളേരും പെൺപിള്ളേരും തമ്മിൽ നല്ല ബന്ധം ഉണ്ടായിരിക്കണം, തെറ്റായ ബന്ധത്തിലോട്ട് പോകരുത്. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல நிலைமையில் உள்ள ஒரு உறவு இருக்கணும், அல்லாமல் தவறான உறவுக்கு செல்லக்கூடாது என்பதுதான் கருத்தா இருந்தது. പക്ഷേ ഈ ക്ലാസ് ഒക്കെ കഴിഞ്ഞ് പെൺകുട്ടി 10ാം ക്ലാസ്സിലെ പഠിച്ചുകൊണ്ടിരുന്ന സമയത്ത് വീട്ടിലോട്ട് തിരിച്ചു പോയി. இந்த வகுப்பெல்லாம் முடிந்தது. 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த நாட்களிலே படிப்பு முடிந்து வீட்டுக்கு போனாள். +1 +2 പോയപ്പോഴും ഒരു പയ്യനുമായിട്ട് ഭയങ്കര അടുപ്പമായി. 11 12 പഠിക്കുம்போது ஒரு பையனோடு நெருக்கம் ஏற்பட்டது. അപ്പോഴെല്ലാം മനസ്സിൽ ഈ ക്ലാസ് കേട്ടോ, അയ്യോ ഞാനിത് തെറ്റാണല്ലോ എന്നുള്ള മനസ്സിലുണ്ട്. அப்போவெல்லாம் ஐயோ நான் செய்றது தவறுதானே என்ற எண்ணமெல்லாம் மனசில் இருக்கு. പക്ഷെ എന്തായാലും അനേക വർഷം കഴിഞ്ഞ് ഈ പയ്യനെ തന്നെ ഈ പെൺകുട്ടി കല്യാണം കഴിച്ചു. ஆனாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பையனைத்தான் இந்த பிள்ளை திருமணம் முடிச்சிட்டா. 1-2 വർഷം കഴിഞ്ഞപ്പോൾ ഇവർക്കൊരു കുഞ്ഞ് ജനിച്ചു. 1-2 ആണ്ടുകൾക്ക് பிறகு இவளுக்கு குழந்தை பிறந்தது. ഈ കുഞ്ഞിന് വളരെ അപൂർവമായിട്ടുള്ള ഒരു രോഗം വന്നു. இந்த பிள்ளைக்கு ஒரு வினோதமான அபூர்வமான அசாதாரண ஒரு நோய் வந்தது. യഥാർത്ഥത്തിൽ ഈ രോഗവും ഈ അമ്മയുടെ ഇവർ തമ്മിലുള്ള കല്യാണവും തമ്മിൽ ഒരു ബന്ധവുമില്ല. பிள்ளைக்கு வந்த வியாதிக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. പക്ഷേ ഈ രോഗം വന്നതിന് ശേഷം ഈ അമ്മയുടെ മനസ്സിൽ അകാരണമായ ഭയം. ஆனால் குழந்தைக்கு இந்த வியாதி வந்ததுனால இந்த தாயினுடைய மனதிலே ஒரு பயங்கரமான அச்சம். അന്ന് പപ്പയും മമ്മിയും പറഞ്ഞതാണ്, സഭക്കാർ പറഞ്ഞതാണ്, ഈ കല്യാണത്തിന് ഇങ്ങനെ പോകരുത്, ഇത് തെറ്റായ ബന്ധമാണെന്ന്. പക്ഷേ ഇവള് അനുസരിച്ചില്ല. அன்றைக்கு அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, சபையில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த ஒரு திருமண உறவு நல்லதில்லைன்னு சொன்னாங்க. ஆனா இவ செய்துட்டா. ഈ കുട്ടി കല്യാണത്തിന് ശേഷം പലവട്ടം കരഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ച കാര്യങ്ങളൊക്കെ സെറ്റാക്കി. கல்யாணத்துக்கு பிறகு இந்த பிள்ளை எத்தனையோ முறை அழுதா ஜெபித்தா காரியங்கள் எல்லாம் சரி செய்தாள். എപ്പോഴൊക്കെ ഈ കുട്ടിക്ക് രോഗം വരുമ്പോൾ ഉടനെ ചിന്തിക്കുന്ന ദൈവം എന്നെ ശിക്ഷിച്ചു, ദൈവം എന്നെ ശിക്ഷിച്ചു, ദൈവം എന്നെ ശിക്ഷിച്ചു. எப்பெல்லாம் பிள்ளைக்கு உடம்பு சுகமெல்லாம் போகுதோ அப்பெல்லாம் நினைப்பா ஆண்டவரனை தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி. അപ്പോൾ ഇതിങ്ങനെ മനസ്സിൽ കിടക്കുന്ന അത് ശരിയാക്കാനാണ് ഞങ്ങളുടെ അടുത്ത് കൗൺസിലിങ്ങിന് വന്നത്. ஆக இந்த ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே அப்படியே நிலை கொண்டிருக்கிறது. இதை சீர் செய்வதற்காகத்தான் எங்களிடத்தில் ஆலோசனைக்கு வந்தாள். ഞാൻ ചോദിക്കട്ടെ, ഈ ചിന്ത ഈ അമ്മയുടെ ജീവിതത്തിൽ ഏതുവരെ കാണും? நான் கேட்குறேன், இந்த அம்மாவுக்கு இருக்கிற இந்த எண்ணம் அவங்க வாழ்க்கையில் எப்போ வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும் இருக்கும்? சாகு வரைக்கும், മരണം വരെ ഇരിക്കും. ഈ കഴിഞ്ഞ ആഴ്ച വേറൊരു സംഭവം എനിക്ക് ഭയങ്കര അതിശയം തോന്നിപ്പോയി. கடந்த வாரம் வேறு ஒன்று எனக்கு அற்புதமாக இருந்தது. 47 വയസ്സുള്ള ഒരു ആൻറ്റി, 47 வயதுள்ள ஒரு அம்மையார் എന്നെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, സാറേ എനിക്ക് ഭയങ്കര ഒരു പ്രശ്നമുണ്ട്, എന്നെ സഹായിക്കണം. என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, உதவி செய்யுங்க. ഞാൻ ചോദിച്ചു എന്താണ് പ്രശ്നം? நான் கேட்டேன், உங்க பிரச்சனை என்னங்க? അപ്പോൾ വിശദമായിട്ട് കാര്യം പറഞ്ഞു. அப்ப விளக்கமா விஷயத்தை சொன்னாங்க. പണ്ട് 10ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന സമയത്ത്, முன்னால நான் 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, അന്ന് ഇന്നുള്ളത് പോലെ ടൈപ്പ് പ്രേമമൊന്നും അല്ല. அன்னைக்கு இப்போ இந்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காதல் முறையெல்லாம் அன்னைக்கு இல்லை. അന്ന് ആകെ പേപ്പറിൽ എഴുതി കൊടുക്കും, എനിക്ക് നിന്നെ ഇഷ്ടമാണ്, ആകാശത്ത് നോക്കുമ്പോൾ നിന്നെ പറവ പോലെ തോന്നുന്നു, ഭൂമിയിൽ നോക്കുമ്പോൾ നിന്നെ മൃഗം പോലെ തോന്നുന്നു. അങ്ങനെയാണ് അന്നത്തെ ഇത്. அன்றைக்குள்ள காதல் நடைமுறையெல்லாம் காகிதத்தில் எழுதுவதுதான். ஆகாயத்தில் பறக்கிற பறவை போல நான் உன்னைய பார்க்குறேன், ஊறுகிற பிராணியை போல உன்னை பார்க்குறேன்னு சொல்லி தான் அவங்களுடைய காதலை காகிதத்தில் எழுதி வெளிப்படுத்துவாங்க. അപ്പോൾ സംഭവം ഈ 47 വയസ്സായി ആൻറ്റിയെ തിരക്കി ഒരു അപ്പച്ചൻ വന്നു. என்ன நிகழ்வுன்னா, 47 வயதான இந்த அம்மையாரை தேடி ஒரு வயதான ஒரு ஐயா வந்திருக்காரு. അപ്പച്ചൻ വന്ന് വീട്ടിൽ മുട്ടി. அந்த ஐயா வந்து வீட்டை தட்டினாரு. അപ്പോൾ ഈ ആൻറ്റിയുടെ ഭർത്താവ് വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നു. இப்போ இந்த அம்மையாருடைய கணவர் வீட்டுக்கு வெளியே வந்தார். கதவு தட்டதை பார்த்து ആരാണെന്ന് ചോദിച്ചു. நீங்க யாருன்னு கேட்டாரு. അപ്പോൾ അയാൾ പറഞ്ഞു, ഇവിടെ പണ്ട് ഇത്ര വർഷത്തിന് മുമ്പ് ഒരു പെൺകുട്ടി താമസിച്ചിരുന്നല്ലോ, ആ പെൺകുട്ടിയുടെ വീടാണോ ഇതെന്ന് ചോദിച്ചു. உடனே வந்தவர் கேட்டாரு, முன்னால ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பேரை சொல்லி குடியிருந்தாங்களே அவங்க வீடுதானா இதுன்னு கேட்டாரு. ഭർത്താവിന് ഉടനെ മനസ്സിലായി ഇത് എൻ്റെ ഭാര്യയെ കുറിച്ചാണെന്ന്. அப்போ உடனே கணவனுக்கு புரிந்தது, இவர் கேட்கறது நம்ம மனைவியை தான் சொல்லி. പക്ഷെ പുള്ളി ഒരു ബൈബിളൊക്കെ അനുസരിക്കുന്ന ഒരു നല്ല മനുഷ്യനായിരുന്നു. ஆனா இவர் வேதாகமத்தை கையாளுகிற ஒரு நல்ல ஒரு மனிதர். അപ്പൊ അദ്ദേഹം പറഞ്ഞു, എനിക്ക് അറിയാം, എന്താണ് കാര്യം എന്ന് ചോദിച്ചു. அப்ப இவர் சொன்னாரு, நீங்க சொல்ற ஆளை எனக்கு தெரியும், என்ன விஷயங்கன்னு கேட்காரு. അപ്പൊ ഈ അപ്പച്ചൻ പറഞ്ഞു, ഞാൻ 10ാം ക്ലാസ്സിൽ വെച്ച് ആ പെൺകുട്ടിയായിട്ട് നല്ല സ്നേഹത്തിലായിരുന്നു. வந்து ஐயா சொல்றாரு, நான் 10ஆவோ படிக்கும்போது அந்த பிள்ளை மேல எனக்கு ரொம்ப பிரியம், ഞങ്ങൾ തമ്മിൽ നല്ല സ്നേഹത്തിലായിരുന്നു, പക്ഷെ ഞാൻ കാണാൻ വേണ്ടി വന്നതാണെന്ന് പറഞ്ഞു. எங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பெல்லாம் இருந்தது, ஒரு பிரியம் இருந்துச்சு.
അവളെ பார்க்கலாம்னு வந்தேன். എന്തായാലും ഈ ആന്റിയെ വിളിച്ച് കാണിച്ചൊന്നുമില്ല. ഇദ്ദേഹം വളരെ ബുദ്ധിപൂർവ്വം എങ്ങനെയെങ്കിലും ഈ അപ്പച്ചനെ പറഞ്ഞു വിട്ടു. ஆனா இந்த அம்மாவை கூப்பிட்டுலாம் காமிக்கல, ஒரு புத்திசாலித்தனமா பேசி வந்த ஐயாவை அனுப்பிட்டாரு. അപ്പൊ ഈ ആന്റിക്ക് 2 മക്കളുണ്ട്, 2 പേരും ഡിഗ്രി പ്രായമുള്ളവരാണെന്ന് ഓർത്തോണം. இந்த அம்மையாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க 2 டிகிரி படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறாங்க. അപ്പൊ അദ്ദേഹം പോയതിനു ശേഷം ഈ ഭർത്താവും ഭാര്യയും തമ്മിൽ സംസാരിച്ചു. இப்போ அந்த வந்த ஐயா போயிட்டாரு, கணவன் மனைவியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. അപ്പൊ ഈ ഭാര്യ പറഞ്ഞു, അച്ഛാ ക്ഷമിക്കണം, ഇതായിരുന്നു സംഭവം. அப்போ மனைவி சொல்றா, ஐயா மன்னிச்சிருங்க, நடந்தது இதுதாங்க. അപ്പോൾ ഈ ഭർത്താവ് പറഞ്ഞു, കുഴപ്പമൊന്നുമില്ല, ഞാൻ ക്ഷമിച്ചു, ഇത് പണ്ടത്തെ സംഭവമല്ലേ, ക്ഷമിച്ചെന്ന് പറഞ്ഞു. அப்போ கணவர் சொன்னாரு, பரவாயில்ல மன்னிச்சதல்ல, எப்போ நடந்ததானே, പക്ഷേ நான் மன்னிச்சிட்டேன் விட்டுரு. ഈ ഭാര്യയുടെ മനസ്സിൽ ഭയങ്കര പേടി, ഇനിയും അദ്ദേഹം വരുമോ, വന്നാൽ എന്തെങ്കിലും സംഭവിക്കുമോ. ஆனா இந்த அம்மாவுடைய மனசுல பயங்கரமான சந்தேகம், பயம். இனிமேல் அந்த ஆள் வருவாரா, வந்தா என்ன நடக்கும். അപ്പൊ ഈ പേടി കാരണം ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല. അങ്ങനെ എൻ്റെ അടുത്ത് വരുന്നത്. இப்போ இந்த பயத்தினால அவங்களால தூங்க முடியல, அதனால தான் என்கிட்ட வந்தாங்க. അപ്പൊ ഞാൻ അവരോട് ഒറ്റ ചോദ്യം ചോദിച്ചുള്ളൂ. அப்ப நான் அவங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன். അന്ന് നിങ്ങൾ തമ്മിൽ എന്തെങ്കിലുമൊക്കെ കൈമാറിയിട്ടുണ്ടോ തെളിവിന് വേണ്ടിയിട്ട്? அப்போ நான் கேட்டேன், இதுக்கு ஆதாரத்திற்காக ஏதாவது பிடி கிடைச்சிருக்கா, நீ கொடுத்துருக்கீங்களா, அங்கிட்டு கைமாறி இருக்கீங்களா. അപ്പൊ ഈ ആന്റി പറഞ്ഞു, അന്നത്തെ കാലത്ത് വേറെ ഒന്നും ഇല്ലായിരുന്നു, അതുകൊണ്ട് ഒന്നും കൈമാറിയില്ല. ഞാൻ പറഞ്ഞു, പേടിക്കുകയേ ചെയ്യേണ്ട, ഇനി പ്രശ്നമൊന്നും വരത്തില്ല. அப்போ அந்த அம்மையா சொன்னாங்க, அன்னைக்கு அப்படிலாம் வழக்கம் கிடையாது, எந்த பொருளையும் நானும் கொடுக்கல, எந்த பொருளையும் வாங்கலன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க. ഞാൻ ചിന്തിച്ചു, ഇന്നത്തെ നമ്മുടെ സൗഹൃദങ്ങളിൽ എന്തെല്ലാം തെളിവുകളാണ് ഓരോരുത്തരുടെ കയ്യിൽ ഇപ്പോഴുള്ളത്. அப்புறம் யோசிச்சேன், இன்னைக்குள்ள இந்த நடைமுறை காலங்களிலே ஒவ்வொரு இடத்துல என்னவெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. നിങ്ങളുടെ സൗഹൃദത്തിൽ ഒരുമിച്ച് നിന്നെടുക്കുന്ന ഫോട്ടോ, நீங்க ஒரே இடத்துல இருந்து எடுக்கிற நிழல் படங்கள், നിങ്ങൾ സ്നേഹമാണ് അതാണ് ഇതാണെന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും കൊടുത്ത പൂ, நீங்கள் அன்புதான் காதல் என்று சொல்லி அங்கும் இங்குமாக பரிமாறிக்கொண்ட மலர்கள், കൊടുത്ത ചോക്ലേറ്റ് തിന്നു, പക്ഷെ കവർ ഇപ്പോഴും സൂക്ഷിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. கொடுத்த சாக்லேட்டை தின்னாச்சு, ஆனா அந்த தாள் இன்னும் இருக்கு பத்திரமா. പലതും നമ്മൾ മറന്നു. அநேகத்தை நாம் மறந்துட்டோம். പക്ഷെ ഞാൻ ഒരു കാര്യം വളരെ ഭയത്തോടെ പറയുകയാണ്. ஆனால் ஒரு விஷயத்தை அதிக அச்ச உணர்வோடு சொல்கிறேன், നിങ്ങളും അപ്പച്ചനും അമ്മച്ചിയും ആവും. நீங்களும் அப்பாவாக அம்மாவாக மாறுவீங்க. അന്നാരും നിങ്ങളുടെ വീട് തിരക്കി ഇതുപോലെ വരാൻ പാടില്ല. அன்னைக்கு உங்க வீட்டை தேடி யாரும் வரக்கூடாது. ബി വെരി കെയർഫുൾ. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. പരിണിത ഫലം എപ്പോഴാണ് പിന്നാലെ വരുന്നു എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല. பின் விளைவு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. ഇന്ന് ധാരാളം തെളിവുകളുണ്ട്. இன்னைக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது நிரூபிக்கிறதுக்கு. ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് വാട്സപ്പിൽ ഒരു ഹായ് അയക്കും, இங்க இருந்து வாட்ஸ்அப்ல ஹாய் என்கிற ஒரு செய்தி அனுப்புவீங்க. അപ്പൊ അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് ഒരു ഹൂ ഇങ്ങോട്ട് അയക്കും. அங்க இருந்து ஹூயின்னு அதுக்கு ஒரு பதிலும் வரும். അപ്പോഴത്തേക്ക് ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ടൊരു ഫോട്ടോ, അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ടൊരു ഫോട്ടോ. அப்ப இங்க இருந்து ஒரு போட்டோ, அதுக்கு பதில் அங்க இருந்து ஒரு போட்டோ, എല്ലാം കണ്ടിട്ട് ഡിലീറ്റ് ചെയ്യും. இதெல்லாம் பார்த்துட்டு அழிச்சிருவோம். നമ്മൾ ചിന്തിക്കും ആരും കണ്ടില്ലെന്ന്. நம்ம நினைப்போம் இது யாருக்குமே தெரியாது. ഇതിന്റെ സെർവർ മുഴുവൻ ഇരിക്കുന്ന അമേരിക്കയിലാണ്. இதனுடைய சர்வர் எல்லாமே இருப்பது அமெரிக்காவில். അപ്പൊ ഇവിടെ നയിക്കുന്ന ഉമ്മ എല്ലാം ആദ്യം അവിടുത്തെ സായിപ്പിന്റെയിലാണ് പോകുന്നത്. இங்க இருந்து கொடுக்கிற முத்தம் எல்லாம் அங்க இருக்கிற வெள்ளக்கார துறைக்கு தான் முதல்ல போகுது. അപ്പൊ വെള്ളക്കാരി ഈ മുത്തത്തിന്റെ അർത്ഥമൊക്കെ നോക്കിയിട്ട് തിരിച്ച് വീണ്ടും ഇങ്ങോട്ട് അയച്ചു തരും. அப்ப வெள்ளக்காரனும் வெள்ளக்காரியும் முத்தத்தினுடைய அர்த்தம் பார்த்து அவங்க திரும்ப அனுப்புதாங்க யாருக்குன்னு சொல்லி. നമ്മൾ ചിന്തിക്കും ഇതൊന്നും ആരും കാണുന്നില്ല എന്ന്. நம்ம நினைக்கும் இது யாருக்குமே தெரியாதுன்னு. പരിണിത ഫലമുണ്ട്, பின் விளைவு இருக்கிறது. ബി വെരി കെയർഫുൾ. மிக எச்சரிக்கையாய் கவனமா இருங்க. ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 6:7. கலாத்திய நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் വായിച്ചോ. கலாத்தியர் 6:7. മനുഷ്യൻ ഏതാണോ വിതയ്ക്കുന്ന അത് തന്നെ കൊയ്യും. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். അതിന്റെ അർത്ഥം എന്തെന്ന് മനസ്സിലായോ? அதனுடைய பொருள் உங்களுக்கு விளங்கினதா? ശ്രദ്ധിച്ച് കേട്ടോണം, கவனமாய் கேளுங்க. ஒன்று, നിങ്ങൾ വിതച്ചത് നെല്ലാണെങ്കിൽ എന്തായിരിക്കും കൊയ്യുന്നത്? நீங்கள் நெல்லை விதைத்திருப்பீர்களானால் எதை அறுப்பீங்க? നെല്ല് തന്നെയല്ലോ കിട്ടുന്നത്. நெல்லை தானே அறுப்பீங்க. കാണുന്ന പെമ്പിള്ളാരെയും പയ്യന്മാരെയും വായി നോക്കി നടന്നാൽ, பார்க்குற பையனையும் பொம்பளை பிள்ளையும் பார்த்து வாயை திறந்து நடந்துகிட்டு இருந்தா, കല്യാണം കഴിക്കുമ്പോൾ അതിൽ PhD എടുത്ത ഭർത്താവിനെ ആയിരിക്കും കിട്ടാൻ പോണ. கல்யாணம் வந்து PhD படிக்கிற ஒரு கணவனை கிடைக்கும். ഏതിൽ PhD? எந்த PhD தெரியுமா? വായ് നോട്ടത്തിൽ PhD. வாய் வாக்குறதுல முனைவர். ബി വെരി കെയർഫുൾ. ரொம்ப கவனமா இருங்க. ഇനി രണ്ടാമത്തെ കാര്യം, ரெண்டாவது விஷயம், നിങ്ങൾ ഇവിടെ വിതച്ചു, நீங்க இங்க விதைச்சிட்டீங்க.
അടുത്ത സ്ഥലത്താണോ കൊയ്യുന്നത് അതോ ഇവിടെയാണോ കൊയ്യുന്നത്? எங்க விதைச்சீங்களோ அங்க அறுப்பீங்களா இல்ல பக்கத்துல இருப்பீங்களா? ആ, ശ്രദ്ധിച്ചോണം. கவனமா இருக்கணும். മധുരയിൽ കൊയ്തിട്ട് ഇവിടെ നിന്ന് രക്ഷപ്പെടാന്ന് ചിന്തിക്കരുത്. மதுரையில விதைச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. നിങ്ങൾ മധുരയിൽ കൊയ്തിട്ട് പിന്നെ കുറച്ച് കഴിയുമ്പോൾ ഫ്ലൈറ്റ് കയറി വല്ല ലണ്ടനിലോ അവിടെ ഇവിടെ പോകും. நீங்க மதுரையில விதைச்சிட்டு விமான ஏறி லண்டனோ வேற எங்கேயோ நீங்க அங்க போவீங்க. കുറച്ച് കഴിയുമ്പോൾ ഈ ആള് പാസ്പോർട്ടും വിസയൊന്നും ഇല്ലാതെ ബാക്കിൽ നിന്ന് വരും ലണ്ടനിൽ. அடுத்த தடவை பாஸ்போர்ட்டோ இது பேக் ஒன்றும் இல்லாம லண்டனுக்கு பின்னால வரும். നിങ്ങൾ വിതച്ചാൽ ഒരു കാര്യം ഓർത്തോണം, നിങ്ങൾ കൊയ്തിരിക്കും. நீங்கள் விதைத்தால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளணும், அறுத்திருப்பீங்க. ഇനി വേറൊരു കാര്യം കൂടെ ഉണ്ട്. மற்றொரு விஷயம் இருக்கிறது. നിങ്ങൾ ഒരു നെല്ലിട്ടു, நீங்க ஒரு நெல்லை விதைத்தீங்க. ഇത് വളർന്ന് പിന്നെ ഒരു നെല്ലായിട്ടാണോ പുറത്ത് വരുന്നത്? இது வளர்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு நெல் மணியா வெளியே வரும். പിന്നെ എത്ര വരും? எத்தனை நெல் வரும்? ആ, 100 കണക്കിന് നെല്ലുകൾ, நூற்றுக்கணக்கான நெல் மணிகள் வரும். നിങ്ങൾ ഒരു തേങ്ങ ഇട്ടു, நீங்க ஒரு தேங்காயை உழைக்க வச்சீங்க, തെങ്ങ് വളർന്നു, தென்னை மரம் வளர்ந்தது, ദാ വരുന്നു കരിക്ക്, இப்போ തേങ്ങ. இளநீர்கள் வருது, இளநீர். നിങ്ങൾ കയറി വെട്ടും, വീണ്ടും വന്നോണ്ടിരിക്കും. நீங்க போய் வெட்டுவீங்க, மறுபடியும் வளரும். അതുകൊണ്ട് വളരെ സൂക്ഷിച്ചോളണം. നമ്മൾ വിതയ്ക്കുന്നത് എന്നെങ്കിലും ഒരു നാൾ കൊയ്യും, 100 കണക്കിന് കൊയ്യേണ്ടി വരും. ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அது என்றைக்காவது ஒரு நாள் அறுவடை செய்வோம். விதைத்ததை விட 100 மடங்கு அதிகமாக அறுவடை செய்து வரும். ഈ പല പാപങ്ങളും നമ്മൾ ചിന്തിക്കുന്ന ആരും അറിയുന്നില്ല, ഒന്നും സംഭവിക്കുന്നില്ല. പക്ഷെ ദൈവം പറയാണ് വിതച്ചാൽ കൊയ്തിരിക്കും. பல பாவங்கள் நாம் நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது, ஆனால் வேதம் சொல்கிறது விதைத்தால் அறுவடை செய்வீர்கள். വർഷം 5 കഴിഞ്ഞു, അപ്പൊ നമ്മൾ ചിന്തിക്കും ഇപ്പൊ ആരും അറിഞ്ഞിട്ടില്ല. പക്ഷെ ദൈവം മറക്കുന്നവനല്ല. ஆண்டுகள் 5 முடிந்து விட்டது, நாம் நினைப்போம் இப்ப யாருக்குமே ஞாபகம் இருக்காது என்று. ஆனால் தேவன் மறக்கிறவர் அல்ல. അപ്പൊ എങ്ങനെയാണ് ഇതൊരു വിശ്വാസിയുടെ ജീവിതത്തെ ബാധിക്കാൻ പോകുന്നത്? சரி, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கைய இது எப்படி பாதிக்க போகிறது? 3 രീതിയിലാണ് ഇത് ബാധിക്കാൻ പോകുന്നത്. 3 വകയിലെ ഇത് ബാധിப்பை ஏற்படுத்துகிறது. ഒന്നാമത്തത് ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് കിട്ടുന്ന ഒരു ശിക്ഷയുണ്ട്. முதலாவது உடனடியாக கிடைக்கப்படுகிற ஒரு தண்டனை. വായിക്കാം. 1 John 1:7. 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1:7. ആ, ഫെലോഷിപ്പ് വിത്ത് ഗോഡ്. ദൈവവുമായിട്ടൊരു ഫെലോഷിപ്പ് ഉണ്ടായിരുന്നു. தேவனோடு ஒரு ஐக்கியம், நல் உறவு. പക്ഷേ ஆனால் പാപം ചെയ്യുമ്പോൾ ദൈവമായിട്ടുള്ള ഫെലോഷിപ്പ് നഷ്ടപ്പെടും. பாவம் செய்தால் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் அல்லது நல் உறவு ഈ இழக்கப்படும். ഫെലോഷിപ്പും റിലേഷൻഷിപ്പും തമ്മിൽ വ്യത്യാസമുണ്ട്. இப்போ ஐக்கியத்திற்கும் உறவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. റിലേഷൻഷിപ്പ് എന്ന് പറഞ്ഞാൽ യു ആർ എ ചൈൽഡ് ഓഫ് ഗാഡ്. உறவு என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. പാപം ചെയ്തു എന്ന് പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ ഉടനെ തന്നെ ദൈവത്തിന്റെ മകനായി തീരുന്നില്ല. நீங்க பாவம் செய்ததுனால தேவனுடைய மகளாய் விலகி போவதில்லை. പക്ഷേ ദൈവവുമായിട്ടുള്ള ഫെലോഷിപ്പ് നിങ്ങൾക്ക് നഷ്ടമാവും. ஆனால் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் இழக்கப்படுகிறது. ഒരു ഉദാഹരണം പറയാം. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். എനിക്ക് ഒരു മോളും ഒരു മോനും ഉണ്ട്. எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. ഞാൻ അവരോട് പറയാണ്, നിങ്ങൾ എങ്ങാനും തെറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നല്ല വഴക്ക് പറയും, അടി തരുമെന്നൊക്കെ പറയും. அப்ப நான் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா நான் உங்களை திட்டுவேன், அடிப்பேன்னு சொல்றேன். ഒരു ദിവസം ഞാൻ വീട്ടിൽ വന്നപ്പോൾ ഇവർ ഞാൻ ചെയ്യാൻ പാടില്ലാത്ത ഒരു കാര്യം ഇവർ രണ്ടുപേരും ചെയ്തു. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை 2 பேரும் செஞ்சிருக்காங்க. നമ്മൾ സാധാരണ തെറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ആരോടാണോ തെറ്റ് ചെയ്തത് പിന്നെ അയാളെ മുഖത്ത് നോക്കാൻ ഒരു മടിയായിരിക്കും, എങ്ങനെയും ഒളിച്ചിരിക്കും. நம்ம பொதுவா தப்பு பண்ணிட்டோம்னா யாருக்கு விரோதம் தப்பு பண்ணமோ அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் மலைப்பா இருக்கும், கொஞ்சம் மறைக்க முயற்சிப்போம். അപ്പൊ എല്ലാ ദിവസവും ഓടി വന്ന് പപ്പ എന്തുണ്ട് വിശേഷം എന്ന് പറയുന്ന ആൾ ഇപ്പൊ വരുന്നില്ല, കാണുന്നില്ല. தினமும் ஓடி அப்பா என்னன்னு ஓடி வர்ற ஆள் பிள்ளைகள் இன்னைக்கு தேடி பக்கத்துல வரல. അപ്പൊ പിന്നെ എനിക്ക് മനസ്സിലായി, ആ എന്തോ തെറ്റ് ചെയ്തു. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. അപ്പൊ ഞാൻ വിളിച്ചു ചോദിച്ചു എന്താണ് സംഭവിച്ചത്. அப்ப நான் கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன நடந்தது? ഞങ്ങളുടെ അടുത്ത് പഠിക്കാൻ പറഞ്ഞപ്പോൾ ഞങ്ങൾ ഇരുന്ന് പഠിച്ചില്ല, ഞങ്ങൾ ക്രിക്കറ്റ് കളിച്ചോണ്ടിരുന്നു, അതാണ് പപ്പ ഞങ്ങൾ തെറ്റ്. எங்களை படிக்க சொன்னீங்க, நாங்க நீங்க படிக்கல, நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா, அதான் தப்பு பண்ணிட்டோம். അപ്പൊ ഒരു തെറ്റ് ചെയ്തു എന്ന് പറഞ്ഞിട്ട് എന്റെ മക്കളല്ലാതാകുന്നുണ്ടോ? அவங்க தப்பு பண்ணதுனால என் பிள்ளைகள் இல்லாம போயிட்டாங்களா? சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டாங்க, நான் சொன்னதை அவங்க செய்யல, அதான் அதனால இப்ப அவங்க என் பிள்ளைகள் இல்லையா?
അവര് മക്കള് തന്നെയാണ്. இப்பவும் என் பிள்ளைகள் தான். പക്ഷെ എൻ്റെ അടുത്ത് ഓടി വന്ന് സംസാരിക്കാനുള്ള ആ ഒരു ഫ്രീഡം അവർക്ക് നഷ്ടപ്പെട്ടത്. ஆனா என்கிட்ட வந்து ஓடி வந்து என்னோடு பேசுகிற அந்த சுதந்திரத்தை இப்ப இழந்துட்டாங்க. விடுதலை இல்ல. നമ്മളെല്ലാവരും ദൈവമായിട്ട് തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ആദ്യം സംഭവിക്കുന്ന ദൈവവും നമ്മൾ തമ്മിലുള്ള ഫെലോഷിപ്പ് കട്ടായി പോകും. நாம எல்லாம் பாவம் செய்கிற வேளையில முதலாக நமக்கு ஏற்படுது என்னவென்றால் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் அதை நாம இழந்துடுறோம். അതുപോലെ കൂടെ സംഭവിക്കുന്ന മറ്റൊരു കാര്യമാണ് ലൂസ് ഓഫ് സ്പിരിച്വൽ ഹാപ്പിനെസ്. அதே போல இழக்கிற மற்ற ஒன்று ஆவிக்குரிய சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நம்ம இழந்துடுறோம். എഫിഷ്യൻസ് 4:30. எபேசியர் 4:30. ആ ദൈവത്തെ നമ്മൾ ദുഃഖിപ്പിക്കരുത്, പരിശുദ്ധാത്മാവിനെ. பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. നമ്മൾ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ നമുക്ക് പിന്നെ ആരാധനയ്ക്ക് പോകാൻ തോന്നത്തില്ല, പാട്ട് പാടാൻ തോന്നത്തില്ല, പ്രാർത്ഥിക്കാൻ തോന്നത്തില്ല, പതുക്കെ അങ്ങ് അകലും. நம்ம பாவம் ஒரு தவறு செஞ்சா ஆராதனைக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது, பாட்டு பாடுறதுக்கு விருப்பம் இருக்காது, ஜெபம் பண்ணதுக்கு விருப்பம் இருக்காது, மெதுவா அப்படியே ஒதுங்குவோம். മക്കളെ, നിങ്ങളിൽ ആരെങ്കിലും ഇന്നും പ്രാർത്ഥിക്കുന്നതിനും വചനം വായിക്കുന്നതിനും നിങ്ങൾക്ക് താല്പര്യമില്ലെങ്കിൽ റീചെക്ക് വെദർ യു ആർ റിയലി ഹാവിങ് എ ഫെലോഷിപ്പ് വിത്ത് ഗോഡ് ഓർ നോട്ട്. பிரியமானவர்களே, உங்களுக்கு யாருக்காவது இன்னைக்கும் ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, பைபிள் வேத வசனம் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தா தேவனோடு உங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்க. ചില സമയങ്ങളിൽ നമ്മൾ പാരൻസുമായിട്ട് പിണങ്ങും. சில நேரங்களில் அப்பா அம்மா கூட நமக்கு மன வருத்தம் இல்லை சண்டை வரும். ചണ്ട വന്നാൽ നമ്മൾ എന്തൊക്കെയാണ് ചെയ്യുന്നത്? அப்பா அம்மா கூட சண்டை வந்தால் நம்ம என்ன எல்லாம் செய்வோம்? ഗേൾസ്, பிள்ளைய சொல்லுங்க, அப்பா அம்மா கூட உங்களுக்கு சண்டை வந்துருச்சு, ஏதோ ஒரு சண்டை தகராறு, நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? பேச மாட்டோம், സംസാരിക്കത്തില്ല. വേറെ அப்புறம் சாப்பிட மாட்டோம், നമ്മൾ ചാപ്പിടത്തില്ല. അവർ ഉറങ്ങിയതിനു ശേഷം രാത്രി പോയി ചാപ്പിടും. அவங்க படுத்துங்கின பிறகு மெதுவா போய் சாப்பிடுவோம், அது வேற விஷயம். വേറെ എല്ലാരും കാണവേ നമ്മൾ ചാപ്പിടത്തില്ല. വേറെ வேற അവരുടെ മുഖത്ത് ചിലപ്പോ നോക്കത്തില്ല, அவங்க முகத்தை நேரா பார்க்க மாட்டோம். பாய்ஸ் சில நேரங்கள்ல பையங்க சொல்லுங்க, அப்பா அம்மாட்ட சண்டை போட்டா என்னெல்லாம் செய்வேன்? அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? காலையில போனவன் നൈറ്റ് தான் வருவான். ആ വീട്ടിലെ അംഗമാണ്, പക്ഷെ പരമാവധി അവരിൽ നിന്ന് അങ്ങ് അകലും. வீட்டுல ஒரு உறுப்பினர் தான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு വീട്ടെ വിട്ട് എങ്കിയാത് ഒളിവ് മറവാ இருப்பாரு. ദൈവവുമായിട്ടുള്ള ശരിയായ ഫെലോഷിപ്പ് നിങ്ങൾക്കില്ല എന്നുള്ളതിന്റെ ഒരു തെളിവാണ് സഭായോഗങ്ങളെ ഉപേക്ഷയായി വിചാരിക്കുക, സമയത്തിന് പ്രാർത്ഥിക്കാൻ വരാതിരിക്കുക, ലേറ്റായി ആർക്കെങ്കിലും വേണമെന്നുള്ള പോലെ പ്രാർത്ഥനയ്ക്ക് വരിക. தேவனோடு உள்ள இந்த ஐக்கியம் சரியாக இல்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் ஜெப கூட்டத்திற்கு வர்றதில்லை, ஏதாவது ஒரு வகையில காலதாமதமாக வருதல், இதெல்லாம் அதற்குரிய ஒரு ആധാര നിരൂപം. ഈ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഒരു പ്രവൃത്തിയുണ്ട്, പരിശുദ്ധ ആവിയാനവർക്ക് ഉரிய ഒരു செயல் இருக்கிறது. നമ്മുടെ തെറ്റുകൾ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അത് ഉടനെ കാണിച്ചു തരും. நம்முடைய தவறுகள் குற்றங்கள் ஏதாவது இருக்குமானால் உடனே அதை காட்டி தருவார். തെറ്റ് കാണിച്ചു തരുമ്പോൾ നമുക്ക് ഇഷ്ടപ്പെടത്തില്ല, தவறை சுட்டி காட்டும் போது நாம் அது விரும்ப மாட்டோம். പക്ഷേ ஆனால் നമ്മുടെ തെറ്റുകൾ ദൈവം നമുക്ക് വെളിപ്പെടുത്തി തരുന്നത് നമ്മുടെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാണ്. நம்முடைய குற்றங்களை நம்முடைய தவறுகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருவது நமது நன்மைக்கே. നമുക്ക് അപ്പോഴും ഭയങ്കര വിഷമവും വേദനയും മനസ്സിന് ഒരു വല്ലാത്ത ദുഃഖവും തോന്നും. நம்மை தவறை சுட்டி காட்டும் போது நமக்கு ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வேதனை எல்லாம் வரும். പക്ഷേ ആ വേദന കുറച്ച് സമയത്തേക്കേ കാണത്തുള്ളൂ. ஆனால் அந்த வேதனையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். എന്നാൽ നമ്മൾക്ക് ദൈവാത്മാവ് വെളിപ്പെടുത്തി തരുന്ന പാപങ്ങളെ കുറിച്ച് നമ്മൾ വീണ്ടും വീണ്ടും മറച്ചു വെച്ചാൽ ആ വേദന നിത്യത വരെ തുടരും. ஆனால் தேவாவியான உணர்த்துகிற அந்த பாவத்தை மறுபடியும் மறுபடியுமாக நான் ஒளிச்சு மறைச்சு வச்சோமானா நித்தியம் வரைக்கும் அந்த வேதனைகள் தொடரும். നമ്മൾ ഇന്ന് വായിച്ചതാണ്, ഞാൻ വിശുദ്ധനായാൽ നിങ്ങളും വിശുദ്ധരായിരിക്കും. நான் வாசித்தோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் പരിശുദ്ധരായിരിക്കുക. ബൈബിളിൽ 6 പ്രാവശ്യം തുടർമാനമായിട്ട് പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു വാക്യമാണത്. വേദാഗമത്തിലെ 6 വിസை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம். ലേവ്യർക്കെഴുതിയ ലേഖനം 11:45, ലേവിയർ 11ஆம் அதிகாரம் 45ல சொல்லியிருக்கு. 19:2, 19:2ல, 20:7 26 പറഞ്ഞിട്ടുണ്ട്. 27ல, அப்புறம் 20:26ல, 21ാമത്തെ അധ്യായം 8ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. 21:8ல, ഫസ്റ്റ് പീറ്റർ 1:16 പറഞ്ഞിട്ടുണ്ട്. 1 പേതുരു 1:16 ഒരേ കാര്യം പലവട്ടം പലയിടത്ത് പറഞ്ഞിരിക്കുന്നു. അതിന്റെ സീരിയസ്നെസ് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. ഒരേ കാര്യത്തെ പല മുறை
பல இடங்களில் சொல்லுவதனாலே அதனுடைய தீவிர தன்மையை நாம் புரிந்து கொள்ளணும். അപ്പൊ എനിക്ക് നിങ്ങളോട് പറയാനുള്ളത്, ദൈവം പരിണിത ഫലം നമുക്ക് തരും. ஆக நான் உங்கள்கிட்ட சொல்ல இருக்குது, தேவன் பின் விளைவை நமக்கு தருவார். ഇനി ഫ്യൂച്ചറിൽ സംഭവിക്കുന്നത് இனி எதிர்காலத்தில் நிகழ்வது ഭയങ്കര ഷെയിമായിരിക്കും, ലജ്ജയായിരിക്കും. மிக வெட்கமாக இருக்கும். സങ്കീർത്തനങ്ങൾ 32:3. சங்கீதம் 32:3. ചില തെറ്റുകൾ ചെയ്തു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഉറക്കം വരത്തില്ല. சில தவறு செய்துட்டா நம்மால தூங்க முடியாது. മനസ്സിന് ഭയങ്കര വിഷമമായിരിക്കും. மனதிற்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். പാപങ്ങൾ നമ്മുടെ ഫിസിക്കൽ ഇഷ്യൂവിനെയും ബാധിക്കും. இந்த பாவங்கள் நம்முடைய உடல் அளவிலான சரீர பிரகாரமான காரியங்களையும் பாதிக்கும். വായിച്ചോ. ம். ம். ചില തെറ്റുകൾ ചെയ്തിട്ട് വീട്ടിൽ വരുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സിന് ഭയങ്കര ഒരു വല്ലായ്മയായിരിക്കും. சில தவறு செய்யும்போது வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மனதிலே ஒரு பாரம் இருக்கும். 51:8 വായിച്ചോ. സങ്കീർത്തനങ്ങൾ 51:8. சங்கீதம் 51:8 படிங்க. ആ ഈ ചില പാപങ്ങളുണ്ടല്ലോ, നമ്മളെ അങ്ങ് വല്ലാതെ ഇട്ട് അലയ്ക്കും. சில பாவங்கள் இருக்குது, அது நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாம் ஒரு கலக்கத்துக்குள் ஆக்கும். അതുകൊണ്ട് എല്ലാവരോടും എനിക്ക് പറയാനുള്ളത്, ഇതിന്റെ പിന്നിലെ ഡേഞ്ചറസ് എന്താണെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. ஆகவே நான் எல்லார்ட்டும் சொல்லுவேன்னா, இந்த பாவத்துக்கு பின்னாலே உள்ள அபாயங்கள் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள வேணும். പലപ്പോഴും ചിന്തിക്കുന്ന ഈ പാപം എന്ന് പറഞ്ഞ എൻജോയ് ചെയ്യാനുള്ള സാധനം എന്നാണ്. பல நேரங்கள் நினைப்பேன்னா பாவம் என்றால் அனுபவித்து மகிழ்வதற்காக இருக்கிற ஒன்று என்று. പക്ഷെ ഇത് എൻജോയ് ചെയ്യാനുള്ള സാധനമല്ല. ஆனால் இது அனுபவிக்க வேண்டிய மகிழ வேண்டிய செயல் அல்ல. ദൈവം പാപങ്ങളുടെ മുൻപിൽ കണ്ണടയ്ക്കത്തില്ല. பாவத்திற்கு முன்பாக தேவன் கண்மூடி கொண்டு இருக்க மாட்டார். സങ്കീർത്തനങ്ങൾ 90:8. 90ஆம் சங்கீதம் 8வது வசனம். ആ എൻ്റെ മുമ്പാകെ എൻ്റെ എല്ലാ പാപവും ഉണ്ട്. எனக்கு முன்பாக என்னுடைய அனைத்து பாவங்களும் இருக்கிறது. ഇവിടെ ഒരു ടി വി ഉണ്ട്. இங்கே ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. ഈ ടി വിക്ക് ഒരു പ്രത്യേകത ഉണ്ടെന്ന് അങ്ങ് ചിന്തിച്ചോ. இந்த தொலைக்காட்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கதா வச்சுக்கோங்க. ഇതിൽ നിന്നൊരു കേബിൾ എടുത്ത് നിങ്ങൾ പിടിച്ചാൽ നിങ്ങളുടെ മനസ്സിലുള്ള എല്ലാം ഇതിൽ കാണാൻ പറ്റും. அந்த டிவிலுக்கு ஒரு வயர் எடுத்து அந்த வயர் நீங்க கையில பிடிச்சீங்கன்னா உங்க மனசுல உள்ளதெல்லாம் அந்த திரையில வந்துடும். അങ്ങനെ ഒരു ടി വി ആണിതെങ്കിൽ എത്ര പേര് ഇവിടെ വന്ന് നിൽക്കും, എനിക്കും പിടിക്കണം കേബിള്. அப்படி ஒரு டிவி எத்தனை பேர் வந்து நானும் அந்த வயரை பிடிக்கணும் அப்படி எத்தனை பிடிப்பீங்க? வந்து പിടിക്കോ? யாராவது பிடிப்பீங்களா? பிடிச்ச உடனே உங்க மனசு அங்க தெரிஞ்சிடும். നിങ്ങളുടെ മനസ്സിൽ നിങ്ങൾ ജനിച്ചത് മുതൽ ഇതുവരെയുള്ള എല്ലാം ഇങ്ങനെ സിനിമ പോലെ പോകും. நீங்க பிறந்திலிருந்து என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்க மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே சினிமா மாதிரி இந்த திரையில ஓடும். ദൈവം എല്ലാം കാണുന്നുണ്ട്. தேவன் அனைத்தையும் பார்க்கிறார். നമ്മൾ ഈ കടകളിലൊക്കെ പോകുമ്പോൾ ചിലപ്പം ചില സാധനങ്ങളൊക്കെ എടുത്തിട്ട് വേണ്ടെങ്കിൽ അങ്ങ് തിരിച്ചു വയ്ക്കും. கடைக்கு போகும்போது சில பொருளை எடுப்போம், வேண்டான்ட்டு அதை திரும்ப வச்சிருவோம். ചിലപ്പോൾ നമ്മൾ തിരിച്ചു വയ്ക്കാൻ പോകുമ്പോഴാണ് ഈ CC ക്യാമറ കാണുന്നത്. சில நேரங்களில் திரும்ப வைக்கும்போது தான் அந்த கண்காணிப்பு கேமரா இருக்கும். അപ്പോൾ നമ്മൾ എന്ത് എടുത്തടത്ത് കൊണ്ടുപോയി വയ്ക്കും. உடனே செய்வோம், எங்க எடுத்தோமோ அங்க கொண்டு வைப்போம். അതെന്താ CC ക്യാമറ കണ്ടപ്പോൾ നമ്മൾ എടുത്തടത്ത് കൊണ്ട് വെച്ചത്? அது ஏன் அந்த கேமரா பார்த்த உடனே அந்த பொருளை எடுத்த இடத்துல கொண்டு வைக்கும்? பார்க்கறாங்க நிறைய பேர். ആരോ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു, யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க. there is a CC camera from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு கண்காணிப்பு கருவி. ഇത് നമുക്ക് എപ്പോഴും ബോധ്യം ഉണ്ടായിരിക്കണം. இந்த ஒரு உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கணும். Numbers 32:23. எண்ணாகமம் 32:23. முப்பத்தி 23. നിങ്ങളുടെ പാപം നിങ്ങളെ എന്ത് ചെയ്യും? உங்களுடைய பாவம் உங்களை என்ன செய்யும்? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். അപ്പൊ നിങ്ങളുടെ പാപങ്ങൾ എന്നുള്ളിടത്ത് എല്ലാവരും അവരവരുടെ പേര് ചേർത്തൊന്ന് ഉച്ചത്തിൽ വായിരിക്കുക കേട്ടോ. இப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. எண்ணம் 32:23. உங்களுடைய பாவம் எங்க இடத்துல எல்லாரும் அவரவர் பேரை சத்தமா படிங்க. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த உங்கள் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை சொல்லுங்க. ரெடி 1 2 3. யாரு 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 வாய்க்குது?
நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்துகளாக இருப்பீர்கள். லாதிஸ் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். யாரை தொடர்ந்து பிடி? யாரு? என்னை லாஜிஸ். லாதிஸ். நீங்கள் இப்படி செய்யாமல் போனா இல்ல அதை மட்டும் சொன்னா போதும். உங்கள் பணம் போட்டா போதும். அது அங்க மாத்திரம் வாசிக்க பைபிள் வாசிக்கல. வாக்கியம் இல்ல. புள்ள சொல்ல வேண்டாம். உங்கள் பாவம் இருக்குல்ல, அவங்க பேரை சொல்லி நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் நான் இப்படி பேரை செய்யாமல் சொல்லு. போனால் பேரு இப்ப நான்களை பேரை சொல்லிடு. உன் பேரை கெஸ்யோ இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாது இருப்பீர்கள். கெஸ்யோ பாவம் உங்களை தொடர்ந்து ஜெஸ்ஸியா உங்களில் அது பேரை திரும்ப சொல்ல பாருங்க. உங்கள் பாவம் உங்கள் பாவம் உங்களை இல்ல. தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். ரெண்டாவதும் பேரை சொல்லணும். ഓക്കെ, നമ്മുടെ എല്ലാവരുടെയും പാപം നമ്മളിങ്ങനെ ബാക്ക് നിന്ന് വന്ന് പിടിക്കും. நம்ம எல்லாருடைய பாவமும் பின்னாலே வந்து நம்மை பிடிக்கும். ബൈബിളിൽ ഏതെങ്കിലും വാക്യം ബൈബിളിൽ കള്ളമായിട്ട് എഴുതിയിട്ടുള്ള എത്ര വാക്യങ്ങളുണ്ട്? வேதாகமத்துல கள்ளத்தனமா இல்லை என்றால் தவறாக எழுதப்பட்ட எத்தனை வசனங்கள் இருக்கிறது? பொய்யான வசனங்கள். പഴയ നിയമത്തിൽ എത്ര എണ്ണം ഉണ്ട്? പുതിയ பழைய ஏற்பாடுல எத்தனை பொய் வசனம், புதிய ஏற்பாடுல எத்தனை பொய் வசனம்? மூணா பொய் வசனங்கள் இருக்கா? ഏതെങ്കിലും? അങ്ങനെയാണെങ്കിൽ ഈ പറഞ്ഞ വാക്യം നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? அப்படியானால் இப்ப சொன்ன இந்த வசனத்தை நீங்க நம்புறீங்களா? നമ്മളെ പിന്നാലെ വന്ന് പിടിക്കും. நமது பின்னாலே வந்து நம்மை பிடிக்கும். God never tells lies. தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. Whatever he say, it will definitely happen. அவர் என்னவெல்லாம் சொன்னாலும் நிச்சயமாய் அது நடக்கும். മത്തായി എഴുതിയ സുവിശേഷം 12-ാമത്തെ അധ്യായം 36-37 വാക്യങ്ങൾ. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். നമ്മൾ ചെയ്യുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും ദൈവം റെക്കോർഡ് ചെയ്യുന്നുണ്ട്. நாம் செய்கிற அனைத்து செயல்களையும் தேவன் பதிவு செய்கிறார். റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 2:16. ரோமர் 2ஆம் அதிகாரம் 16. Jesus will not ignore any secret sins. எந்த ஒரு ரகசிய பாவத்தையும் தேவன் அறியாமல் இருப்பதில்லை. നമ്മൾ ചെയ്ത പാവങ്ങൾ നമുക്ക് തന്നെ മറന്നുപോയി. நாம செஞ்ச பாவத்தை நாமளே மறந்துடுவோம். പക്ഷെ ഇവിടെ ദൈവം പറയാണ് ഞാൻ ഒന്നും മറക്കത്തില്ല. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார் நான் எதையும் மறப்பதில்லை. ഇവിടെ റെക്കോർഡ് ചെയ്യുന്ന ഈ വീഡിയോ, இங்கே பதிவு செய்கிற இந்த படங்கள் எல்லாம் ഇത് കാലം ഉള്ളിടത്തോളം ഈ വീഡിയോ ഇങ്ങനെ നിൽക്കും. காலம் இருக்கிற வரைக்கும் இந்த படங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். ഇതിന് മാച്ച് കളയാൻ പറ്റുമോ? இந்த இப்போ பதிவு செய்கிறாங்களே இந்த ஒளிப்பதிவெல்லாம் அழிச்சிட முடியுமா? ഇത് നമ്മൾ ഇത് യൂട്യൂബിൽ പോവും, അല്ലെങ്കിൽ വേറെ ആർക്കെങ്കിലും കോപ്പി ചെയ്ത് നിങ്ങളുടെ കയ്യിലൊക്കെ കിട്ടും ചിലപ്പോൾ. இது ஒருவேளை யூடியூப்ல போயிடும், இல்லை யாராவது இதை மறுபதிவு செய்து உங்க கைக்கெல்லாம் வந்துடும். ഇങ്ങനെ ഞാനും നിങ്ങളും പറയുന്ന കാര്യങ്ങൾ പിടിക്കാനായിട്ട് കണ്ടുപിടിച്ച ഈ ഉപകരണം മനുഷ്യരായ നമ്മൾ കണ്ടുപിടിച്ചെങ്കിൽ നമ്മുടെ ദൈവത്തിന് നമ്മുടെ പലത് റെക്കോർഡ് ചെയ്ത് വെക്കാൻ പറ്റത്തില്ലേ? பாருங்க, நீங்களும் நானும் பேசுகிற செய்கிற காரியத்தை பதிவு செய்து வைப்பதற்காக மனிதர்களாகிய நாம் இந்த விதமான கருவிகளை உபகரணங்களை கண்டுபிடித்திருப்போமானால் சர்வவல்ல தேவனுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதா? நம்முடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்வதற்கு. എന്നെ ഏറെ ചിന്തിപ്പിച്ചിട്ടുള്ള ഒരു കാര്യം പറയാം. என்னை அதிகமாக சிந்தனைக்குள்ளாக்கின ஒரு காரியத்தை சொல்கிறேன். അനന്യാസ സഫീറയും പാപം ചെയ്തു. அனனியாவும் சப்பீராலும் பாவம் செஞ்சாங்க. എത്ര വർഷം കഴിഞ്ഞിട്ടാണ് അവരെ പിടിച്ചത്? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பிடிச்சாங்க? ഉടനെ പിടിച്ചു. അപ്പൊ ചില പാപങ്ങൾ ഉടനെ പിടിക്കും, சில பாவங்களை உடனே பிடிப்பார். ദാവീദ് ചെയ്ത ഒരു തെറ്റ്, தாவீது ஒரு பாவம் செஞ்சான். 4-5 മാസം കഴിഞ്ഞ് ഏതാണ്ട് ഒരു വർഷം കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കും ദാവീദിനെ പിടിച്ചു. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பிறகு தாவீது பிடிபட்டான். യൂദ ഒരു തെറ്റ് ചെയ്തു. யூதா ஒரு பாவம் செஞ்சான். ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഈ സഞ്ചിക്കകത്തുനിന്ന് പൈസയൊക്കെ എടുക്കുമായിരുന്നു. அப்பப்போ பையில் இருக்கிற பணத்தெல்லாம் தேடிட்டு இருந்தான்.
അതും ദൈവം പിടിച്ചു. அதையும் தேவன் பிடித்தார். ചില പാപങ്ങൾ അപ്പോഴും തന്നെ ദൈവം പിടിക്കും. சில பாவங்களை உடனேயே தேவன் பிடிப்பார். ചില പാപങ്ങൾ ദൈവം ചില വർഷങ്ങൾ കഴിഞ്ഞാൽ പിടിച്ചിരിക്കും. சில பாவங்களை சில ஆண்டுகளுக்கு பிறகாவது பிடித்தே தீருவார். ദൈവം മറന്നു കളഞ്ഞു എന്ന് നിങ്ങൾ ആരും ചിന്തിക്കരുത്. தேவன் மறந்து விட்டார் என்று நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. അത് ഭാവിയിൽ തീർച്ചയായിട്ടും പിടിക്കപ്പെടും. அது எதிர்காலத்தில் நிச்சயமாய் பிடிக்கப்படும். അതുകൊണ്ടാണ് ഇതിന്റെ ഡേഞ്ചറസ് എന്താണെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത്. ஆகவேதான் இதனுடைய அபாயம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். അപ്പൊ ഞാൻ തിരിച്ച് ഈ കാര്യത്തിലോട്ട് മടങ്ങി വരികയാണ്. மறுபடியும் இந்த பகுதிக்கு நான் திரும்பி வரேன். അവസാനത്തെ കാര്യം, നിത്യതയെ ഇത് ബാധിക്കും. நிறைவாக உள்ள விஷயம், நித்தியத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ഈ ഭൂമിയിൽ വെച്ച് ശിക്ഷ കിട്ടുമെന്ന് മാത്രമല്ല, നിത്യതയിലും ബാധിക്കും. இந்த பூமியில வைத்து நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, நித்தியத்திலும் பாதிப்பு இருக்கும். വായിക്കാം 2 Corinthians chapter 5:10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். Sorry, 2 Corinthians 2 5:10. கொரிந்தியர் படிச்ச நீ? நன்மைக்காவது தேமிக்க. ഇവിടെ രക്ഷിക്കപ്പെട്ട എല്ലാവരും ഒരു നാൾ യേശു ക്രിസ്തുവിന്റെ സന്നിധാനത്തിൽ നിൽക്കേണ്ടി വരും. இங்க ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு நாளிலே இயேசுவின் சமூகத்திற்கு முன்னால் நிற்க வேண்டியது வரும். നമ്മളെല്ലാവരും കണക്ക് കൊടുക്കേണ്ടി വരും. நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி வரும். നമ്മൾ ഈ ഭക്ഷണം കഴിക്കാൻ മുമ്പ് എല്ലാവരും വരിയായിട്ട് നിന്ന് ഭക്ഷണം വാങ്ങുന്നുണ്ടല്ലോ അല്ലേ? உணவு சாப்பிடும்போது எல்லாரும் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்குறோமா இல்லையா? അല്ലേ? அப்படித்தானே? சாப்பிடும்போது അവിടെ അവർ നമ്മുടെ മുഖം നോക്കിയിട്ടാണ് തരുന്നത്. அங்க நம்ம முகத்தை பார்த்து கொடுக்காங்க. കൊച്ചുകുട്ടികളാണെങ്കിൽ കുറച്ചരി കൊടുക്കും. சின்ன பிள்ளையா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. നിങ്ങളുടെ വയറ് നല്ല വലുതാണെങ്കിൽ ഒരു 5-6 കൂടും. உங்க பெரிய வயிற தொப்பையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. ദൈവസന്നിധി പോകുമ്പോ, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது നിങ്ങളുടെ വയറല്ല നോക്കുന്നത്, உங்க தொப்பையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. യുവർ ഹാർട്ട്. இருதயம். ബി വെരി കെയർഫുൾ. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. നിത്യതയിൽ പോകുമ്പോൾ നമ്മൾ പ്രതിഫലം വാങ്ങിക്കും. நித்தியத்திற்கு போகும்போது நாம் வெகுமதிகளை பெற்றுக்கொள்வோம். അപ്പൊ ഈ പ്രതിഫലം എന്ന് പറഞ്ഞാൽ ചെറിയ കാര്യമല്ല. ஆக இந்த பிரதிபலன் வெகுமதி என்பது சின்ன விஷயம் இல்லை. നമ്മൾ ഇവിടെ തെറ്റ് ചെയ്താൽ സ്വർഗത്തിന്റെ ആസ്വാദ്യത പോലും നമുക്ക് കുറഞ്ഞു പോകും. நாம் இங்கே தவறு செய்தால் பரலோகத்தில் உள்ள அந்த அமைதி தன்மை கூட கொஞ்சம் இழக்க நேரும், குறைவு வரும். அது கூட குறைவு வரும். 1 John 2:28. 1 யோவான் 2:28. ദൈവസന്നിധിയിൽ എത്തുമ്പോൾ ധൈര്യത്തോടെ നമ്മുടെ കാലുകൾ വിറയ്ക്കാതെ നിൽക്കണം. தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது மன உறுதியோடு கூட கால்கள் நடுங்காமல் இருக்கணும். നമ്മുടെ ഈ പ്രായത്തിൽ നമുക്ക് തോന്നും ഇഷ്ടമുള്ളതുപോലെയൊക്കെ ജീവിക്കാമെന്ന്. இந்த வயசுல இந்த பருவத்துல நம்ம மனம் போல வாழணும், இஷ்டம் போல வாழணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரலாம். ഇവിടെ എങ്ങനെ ജീവിക്കുന്നു എന്നുള്ളതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് സ്വർഗത്ത് പ്രതിഫലം കിട്ടാൻ പോകുന്നത്. இங்கே எப்படி நம்ம வாழுகிறோம் என்பதன் அடிப்படையில் தான் பரலோகத்திலே நமக்கு வெகுமதி கிடைக்க போகிறது. ഇവിടെ ഞാൻ ഒരു ചിത്രം കാണിക്കുകയാണ്. இங்கே நான் ஒரு படத்தை காட்டுறேன். 2 കോഴികൾ. 2 கோழிகள் இருக்குங்க. നല്ല 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 സൗന്ദര്യമുള്ള കോഴികൾ അല്ലേ? நல்ல பார்க்க அழகா இருக்கு இல்லையா? சேவல் ரெண்டுமே നല്ല കോഴികൾ. ചിലർ സ്വർഗത്തിൽ പോകുമ്പോൾ, ഇത് കോഴികളെ പോലെയല്ല, ചിലർ സ്വർഗത്തിൽ പോകുമ്പോൾ ഇതുപോലെ നല്ല സൗന്ദര്യമുള്ളവരായിരിക്കും. இந்த கோழி மாதிரி இல்லை, ஆனால் சில பேர் பரலோகத்துக்கு போகும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. അവർ ചെയ്ത പ്രവൃത്തിക്ക് അനുസരിച്ച് പ്രതിഫലമൊക്കെ ആയിട്ട് ഇങ്ങനെ വിലസി നടക്കും. அவங்க செஞ்ச ஊழியம் இல்லைன்னா செயல்கள் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு வீறு கொண்டு அவங்க இருப்பாங்க. ഇതൊരു നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഈ കോഴിയുടെ ചിത്രം വച്ചെന്നേ ഉള്ളൂ. நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் ஒரு கோழி சேவல் படத்தை வச்சிருக்கிறேன். പക്ഷെ ചിലർ സ്വർഗത്തിലെത്തുമ്പോ ஆனா சில பேர் பரலோகத்துக்கு போகும்போது ദാ ഇങ്ങനെ ഇരിക്കും. இப்படி இருப்பான். ഇപ്പൊ മനസ്സിലായോ ഞാൻ പറഞ്ഞ എന്റെ ആശയം എന്താണ്? இப்ப நான் சொன்னது கருத்து உங்களுக்கு விளங்கிருச்சா? നമ്മൾ സ്വർഗത്തിലെത്തുമ്പോ ഇങ്ങനെ ഇരിക്കണോ നമ്മൾ തീരുമാനിച്ചോണം. பரலோகத்துக்கு போகும்போது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்குமான்னு நம்ம தான் முடிவெடுத்துக்கணும். ഒരു തൂവലും ഇല്ലാതെ ഒരു നന്മയും ഇല്ലാതെ സ്വർഗത്തെ കേറി, പക്ഷെ ഇങ്ങനെ നടക്കേണ്ടി വരും. ஒரு ரோமம் இல்ல, ஒரு தோகை இல்ல, பரலோகத்துக்கு போயாச்சு. ஒரு நாம் இப்படி இருக்க வேண்டி வரும். അപ്പൊ അങ്ങനെ നടക്കുമ്പോൾ ആളുകളൊക്കെ നമ്മളെ നോക്കും. ആളുകൾ നോക്കിയിട്ട്, ഓ അപ്പൊ ഭൂമിയിൽ ഇങ്ങനെ ആയിരുന്നല്ലേ, അതാണ് ഇപ്പൊ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നത്. அப்போ
பார்த்து சொல்லுவாங்க, பூமியில நீங்க அப்படித்தான் இருந்தீங்க இல்ல, அதனால தான் நீங்க இப்போ இந்த நிலையில் இருக்கீங்க. മക്കളെ, ബി വെരി കെയർഫുൾ. പാപത്തോട് കളിക്കരുത്. பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்க, பாவத்தோடு விளையாடாதீர்கள். ഞാനിതിൻ്റെ പരിഹാരം കൂടെ പറഞ്ഞ് ഞാനങ്ങ് നിർത്തുകയാണ്. இதற்கு தீர்வையும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். There is a remedy for this. அதற்கு ஒரு நிவாரணம் இருக்கிறது. ഈ ദിവസങ്ങളിൽ അല്ലെങ്കിൽ രക്ഷിക്കപ്പെട്ടതിന് ശേഷം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വന്നുപോയ തെറ്റുകളെ ദൈവസന്നിധിയിൽ കൺഫസ് ചെയ്യുക. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக உங்கள் வாழ்க்கையில வந்த பாவங்களை, செய்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். ഈ ക്യാമ്പിൽ വന്നിട്ട് വെറുതെ ഇങ്ങനെ ക്യാമ്പിൽ വന്ന് ഭയങ്കര രസമായിരുന്നു എന്ന് പറഞ്ഞു പോകരുത്. There is a change in my life. இந்த முகாமுக்கு வந்ததுனால முகாம் ரொம்ப நல்லா இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்லாம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு வாங்க. ദൈവവുമായിട്ടുള്ള കൂട്ടായ്മ നിങ്ങൾ റീസ്റ്റോർ ചെയ്യുക. தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் அல்லது கூட்டு உறவை மறுபடியும் சீர்பொருந்த பண்ணுங்கள். ഇന്ന് തന്നെ ഉറങ്ങുന്നതിന് മുമ്പ് ദൈവമേ എൻ്റെ ജീവിതത്തിൽ വന്നു പോയിട്ടുള്ള എല്ലാ തെറ്റുകൾ ക്ഷമിക്കണമേ എന്ന് പറഞ്ഞ് ദൈവത്തോട് പറയുക. இன்றைக்கே தூங்குறதுக்கு முன்னால, தேவனே என் வாழ்வில் வந்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பீராக என்று கேளுங்க. ദൈവസന്നിധിയിൽ ഒന്ന് കുറച്ച് സമയം ഇരുന്ന് നിങ്ങൾ നിങ്ങളെ തന്നെ വിലയിരുത്തുക. தேவனுடைய சமூகத்திலே கொஞ்ச நேரமாவது நீங்கள் அமர்ந்து உங்களை நீங்களே தராய்வு செய்யுங்கள். കമ്മിറ്റ് യുവർ സെൽഫ് ഫോർ ദ ഹോളിനെസ്. பரிசுத்தத்திற்காக உங்களை அர்ப்பணிங்க. പിന്നെ ചിലപ്പോൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കഴിഞ്ഞ നാളുകളിൽ ചെയ്ത ഏതെങ്കിലും തെറ്റുകളുടെ പരിണിതഫലം നിങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടി വരും. சில நாள் ஒருவேளை கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்த சில பாவங்களுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். അങ്ങനത്തെ സാഹചര്യം വന്നാൽ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் God will give grace. தேவன் கிருபையை தருவார். അതുകൊണ്ട് നിങ്ങൾ ആരും ഭാരപ്പെടണ്ട. அதனால நீங்க யாரும் கவலைப்படண்டா. പക്ഷേ ഏതെങ്കിലും തെറ്റുകൾ ഇനിയും തുടരുന്നെങ്കിൽ അതിൻ്റെ ശിക്ഷ ഇതിനേക്കാളും ഭയാനകമായി. ஆனாலும் ஏதாவது பாவம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அதற்கு வரக்கூடிய தண்டனை இதைவிட பயங்கரமா இருக்கும். അപ്പോൾ ഇന്നൊരു തീരുമാനം എടുക്കണം. அதனால இன்றைக்கே ஒரு மன முடிவு செய்யணும். സിൻ ആൻഡ് ഇറ്റ്സ് കോൺസിക്വൻസ്, അതായിരുന്നു നമ്മൾ കേട്ടുകൊണ്ടിരുന്ന വിഷയം. இதுவரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருந்த கருத்து பாவமும் அதன் விளைவும். അപ്പോൾ ചില പരിണിതഫലങ്ങൾ അവസാനം നമുക്ക് കൂടുതൽ വിശുദ്ധിയിൽ ജീവിക്കാൻ ദൈവം നമ്മളെ സഹായിക്കും ആ പരിണിതഫലങ്ങളിലൂടെ. சில பின் விளைவுகள் மூலமாக அதன் ஊடாய் நாம் அதிக பரிசுத்தமாய் வாழுவதற்கு தேவன் உதவி செய்வார். ദൈവസന്നിധിയിൽ നമുക്ക് നമ്മെ തന്നെ താഴ്ത്താം. தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துவோம். കേട്ട വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. கேட்ட வசனங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தியிலே நாம் நம்முடைய மனதை ஒப்பு கொடுத்த நிலையிலே, அந்த செய்திக்கு ஏற்றவாறு நம்முடைய மனதை ஒப்பு கொடுத்த நிலையிலே நாம் அப்படியே அமர்ந்திருப்போம். செய்தி முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தபோது எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. இதற்கு ஒரு பரிகாரம் இல்லையா அப்படியெல்லாம் தோணிருந்துச்சு. ஆனால் கடைசியில் முடிச்சப்போ அழகான ஒரு பரிகாரம். அது என்னது? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்நிதியில் ஒப்பு கொடுக்கறது இல்லையா? அப்படியே பாடல் 11 பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை என்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய அன்பு நம்மை அவருடைய சந்நிதிக்கு இழுத்து செல்ல வேண்டும். நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த பாடுகளை அவர் நமக்காக அனுபவித்தார். நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர் சென்றார். நமக்கு பதிலாக அந்த கல்வாரியில் நமக்காக செய்தார். அந்த கஷ்டங்களை, அந்த தண்டனையை அவரை அனுபவித்ததினால் நமக்கு விடுதலை உண்டு. நமக்கு அதிலிருந்து ஒரு மீட்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியாக அவருடைய சந்நிதியில் ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே.
கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோம், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். எங்க வரோம்? ஓடி வரோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எவ்வளவு அருமையான ஒரு நேரம் இது. இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காத ஒரு காரியம். நாம் செய்தியில் கேட்ட வண்ணமாக பாவமும் அதன் விளைவுகளும். நீ இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா நமக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பாக்கியம் பாருங்க, ஆண்டவர் சந்நிதியில் வந்து நம்ம அறிக்கையிட்டா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதை எடுத்து மாத்திரேன்னு சொல்றார். நம்ம அதை நம்பி அவரோட சன்னதியில் வரணும். விட்டுறாதீங்க. அதை விட்டீங்கன்னா அது வளர்ந்து மரமாய் செடியாய் என்னெல்லாம் ஆகும்னு யோசிச்சுங்க. ஆண்டவர் சன்னதியில் அறிக்கையிட்டோம்னா சின்னதில் இருக்கும்போதே அதை பிடுங்கி வீசிடுவாரு. நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாமா? ஒப்பு கொடுப்பாமா? அது மட்டும் இல்லை, அப்படி ஒப்பு கொடுத்து அந்த சந்தோஷத்தை பெற்ற நாம் நம்முடைய நண்பர்கள், அதான் சொன்ன ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் சொல்றோம் இல்லையா, நம்ம நண்பர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவர் தான் நமக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். அதனால நாம் பெற்ற இந்த இன்பத்தை கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதை உண்மையாக அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளிலும்
ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய சந்நிதியிலே ஒப்பு கொடுக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒப்பு கொடுப்போம். மறுபடியும் அந்த கடைசி ஸ்டான்ஸாவை பாடுவோம். பொன்னையும் பொருளையும் விரும்பே, மண்ணின் வாழ்வையும் நான் வெறுத்தேன். மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதால், மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதால். கல்வாரி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நம் உண்மையாக இதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்தோம் என்றால் அவர் கண்டிப்பாக நம்ம கழுவி சுத்திகரித்து நம்ம அவர் சந்நிதியில் மறுபடியும் சுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் இது. எவ்வளோ பாக்கியசாலிகள்! நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சந்நிதியிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். எங்களை அளவில்லா அன்பினால் நேசிக்கும் அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் செய்கிற பாவங்களின் கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாடின வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். கர்த்தாவே, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய திரு ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெரும்படியாக அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் எங்களுக்காக இப்படிப்பட்ட நல்ல ஒரு கூட்டத்தை நீர் ஒழுங்கு செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல செய்தியாளர்களை எங்களுக்கு நீர் எங்கள் முன்பாக கொண்டு வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வண்ணமாக அப்படி விட்டு விடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, மீதியான நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை சார்ந்து இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து நடத்தும். இந்த மீதியான நேரங்களிலும் நாட்களிலும் எங்களை உமக்காக கர்த்தாவே எங்களை நீர் தயார்படுத்தி நாங்கள் இங்கிருந்து ஒரு வித்தியாசமாக எங்களுடைய வாழ்க்கை மாறினவர்களாக, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்தவர்களாக இங்கிருந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி எங்களுக்காக உயிர் கொடுத்து எங்களுக்காக மீண்டும் வருகிற அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த எளிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.